ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கிபி 907 பராந்தக சோழன் ஆட்சி புரிந்த காலத்துல சொந்த நிலம் வச்சிருக்கவங்க பேரை ஓலையில எழுதி ஒரு குடத்துல போட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற முறை உள்ளாட்சி தேர்தலில் இருந்தது. 1919 நீதி கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் கல்வி, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல சீர்திருத்தங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காலப்போக்கில் சில அரசியல்வாதிகள்னால சமூக வளர்ச்சி திட்டங்கள் மக்களை சரியா சென்றடையல. 1994 1/3 இடத்தை பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை வந்துச்சு. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளை ஆய்வு செய்ய தரம்பால் ஆணையத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய அளவுல முன்மாதிரியா இருந்த மாநிலம் தமிழ்நாடு. பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி நிர்வாகத்தை வியந்து பாராட்டியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் களம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊரின் முகமாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிற ஜனநாயக திருவிழா. இந்த திருவிழால கொண்டாட்டம், போட்டி, பொறாமை, சூழ்ச்சி, துரோகம், தீராப்பகை, பழிவாங்கல்கள், படுகொலைகள்னு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரோ நம்மள ரவுண்ட் கட்டாங்க. எத்தனை பேரா இருந்தாலும் சரி மொத்தமா போலி போட்டுருங்க. கரண்ட் போனதுக்கு பேச்சம் பண்ணிக்கிறானு சடையாண்டி. இந்த நடராசன் ஆயுதம் எடுக்கணும்னு என்னைக்கும் நினைச்சதில்லை. எல்லாரும் மாதிரி சந்தோஷமா வாழணுன்றதுதான் ஆசை. ஆனா அடுத்தவங்களால முடிவு பண்ணப்படுற இந்த வாழ்க்கை நாம நினைச்சதை என்னைக்குதான் தந்திருக்கு. என்ன சாந்தா சாந்தான்னு ஒரே கூசலாகுத. அப்படி என்னதான் வச்சுன்னுக்கிற இந்த சாந்தாக்கு நீ? இந்த வீட்டுல எதுவும் நான் வச்சது வச்ச இடத்துல கீறுது இல்ல. எங்கடி என் துண்டு?
ஒரு நாள் துண்டு போடாம போனா தான் என்ன உன் உயிரா போயிட போகுது. என்னது துண்டு போடாம போனா என்னவா? ஏய் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டிய? தாலி இல்லாம வெளியே போவியா நீ? அது மாதிரி தாண்டி கட்சிக்காரனுக்கு அடையாளமே கரை வேஷ்டியும் துண்டும் தான். அது இல்லாம எப்படி போறது? நல்ல சிவம் எங்க அப்பா தமிழ்நாடு மக்கள் கழக கட்சியில முக்கிய பேச்சாளர். சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போறாரோ இல்லையோ, கட்சிக்காரங்க வீட்டுல எதுனாலும் ஆளா நிற்பாரு. 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில ஒரு பதவி அனுபவிக்காம மக்கள் பணியும் கட்சி பணியும் செஞ்சதுல அவருக்கு மிஞ்சினது நல்லவர்ன்ற பேர் மட்டும்தான். மாவட்டம் ஒரு கோரிக்கை சொல்லு. இந்த முருகேசனுக்கு ஒன்றியக்குழு சீட்டு தரதா பேசிக்கிறாங்க. நானும் மனு போட்டிருக்கிறேன். எனக்கு கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, தனியாச்சலத்துக்கு சீட்டு தரணும் மாவட்டம். தனிகாச்சலம் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒரே கட்சியில தான் ரொம்ப வருஷமா இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது ஒன்றிய கவுன்சிலர் சீட்டு வாங்கினு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இது அவரோட பையன் சுதாகர். அப்பா மாதிரி அரசியல் ஆர்வம் அதிகம். இது அவர் பொண்ணு செல்வி. செல்வி சின்ன வயசுல இருந்து தெரியும். ஒன்றியம் புத்திய காமிச்சிட்டான் பத்தியா சிவம். பணத்தை வாங்கின்னு கூட்டணி சீட்டு கொடுத்துட்டான். நான் சுயேட்சா நிக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். நீ மட்டும் என் கூட இரு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பாக்கு அவரோட ஃப்ரெண்டு அரசியல்ல ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவர் ரத்தத்திலே ஊறி பண்ண அந்த கட்சிக்கு எதிராக அவரால் வேலை செய்ய முடியல. அதனால அந்த கட்சி சொன்னபடி அதோட கூட்டணி வேட்பாளரான தியாகுக்கு தான் அந்த எலெக்ஷன்ல வேலை பார்த்தாரு. மாமா உன்ன மாதிரி ஆளை பாக்குறதே அரிப்பொருள் மாமா. பொறாம போச்சரிப்புல சொந்த கட்சிக்காரனே எலெக்ஷன்ல இறங்கி வேலை செய்யறது இல்ல. எங்களுக்காக எலெக்ஷன்ல இறங்கி வேலை செஞ்சு என்ன ஜெயிக்க வச்சுட்டேன். ரொம்ப நன்றி மாமா. நான் என்னப்பா பெருசா செஞ்சுட்டேன்? கட்சி தலைமை யார வேட்பாளர்னு கை காட்டுச்சா அவங்களுக்கு நான் வேலை செஞ்சேன். என்ன தோக்கச்சிட்டு அவன் காலை நக்கி நிக்கிறிய வெக்கமா இல்ல உனக்கு? எந்த கட்சிக்காக எனக்கு நீ துரோகம் பண்ணியோ அதே கட்சி ஒரு நாள் உன் ரத்தத்தை உறிஞ்சு உன நடு ரோட்ல தூக்கி சட்டையா விசிறி போடா. அப்ப திரண்ட என் வழி நான் உனக்கு தொட உனக்கு எனக்கு உண்டான வர முடிஞ்சு போச்சுடா. தோல்வி நான் இன்னான்றது உனக்கு காட்டுறேன். உன்னை தொட விட மாட்டேன். எத்தனை எலெக்ஷன் இருந்தாலும் உன்னை எடுத்து நிப்பேன்டா. போட்டு விடு, நான் இருக்கிறேன் மாமா. சொல்றீ அப்பா திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரா? கல்யாணமா? என்ன சொல்ற? வீட்டுல சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னடி கல்யாணம் யாரா பொண்ணு பார்க்க வந்துருக்காங்களா? ஆமாடா, மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்கானா. நீ சும்மா பயந்துன்னு இருக்காத. நீ அங்க இரு, எங்க அப்பாட்ட பேசிட்டு வரேன். அதை எப்படி பொண்ணு அவனுங்க? செல்வே யார்கிட்ட பேசுற? கேக்குறல்ல எவங்கிட்ட பேசிக்கிற? குடு. ஏய் எத்தனை வாட்டி சொல்றேன் அந்த குடும்பத்தோட சட்டத்தை நான் வேணான்னு சொல்லி பேசியா? அந்த ராசிட்ட பேசியா? ஏய் நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம். அவனை தான் நீ கட்டி நீ வெளிநாட்டுக்கு போற. புரிஞ்சுதா? சொல்லு. ராச மறந்துட்ட சொல்லு. சொல்லு. மறந்துட்ட சொல்லு. சொல்லு. ஏய் என்ன விட உனக்கு முக்கியமா போயிட்டனா? மறந்துட்ட சொல்லு. மறந்துட்ட சொல்லு. சொல்லு. நீ என்ன அடிச்சு கொன்னா கூட நான் ராசுவதான் கல்யாணம் பண்ணிப்பேன். தனிகாச்சலத்துக்கு அப்பா மேல இருந்த கோவத்தால செல்விக்கு உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எவ்வளவு ட்ரை பண்ணி பேசக்கூட முடியல. கடைசியா காதர் பாய் வச்சு பஞ்சாயத்து பேச ஒத்துக்கிட்டாரு. வணக்கம் பாய். வணக்கம். காதர் பாய் 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்சவர், அரசியல் செல்வாக்குள்ளவர், கட்ட பஞ்சாயத்தும் பண்ணுவாரு. பாய் நியாயமா எங்க 2 குடும்பமும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இது. நீங்க மத்தியஸ்தம் பேச வந்தா அது சரியா இருக்கும்னு தான் நாங்க நம்பி வந்திருக்கோம். பெஞ்சா கல்யாணம் வச்சுக்கிறாங்க. இப்ப வந்து பிரச்சனை பண்ண சரியில்லைண்ணா. பிரச்சனையா? நானும் அவர் பொண்ணு லவ் பண்றேங்க. வற்புறுத்தி கல்யாணம் பண்றது அவரு. அவரை கேளுங்க. வற்புறுத்தி பண்றமா? ஏய் உனக்கு தெரியுமா? ஆமாங்க எனக்கு தெரியுங்க. வற்புறுத்தி தாங்க பண்றீங்க. தம்பி இருப்பா பேசினுக்கிறேன்ல. வெளியாளுங்களுக்கு பொண்ணு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எங்க ஆளுங்க என் குடும்பத்தை ஒதுக்கி வச்சிடுவாங்க. ஏய் தனிகா, இத்தனை வருஷமா ஒண்ணு மண்ணுமா பழகுறோம். அப்ப தெரியல என் ஜாதி உனக்கு? தேர்தல்ல தோத்தோன்னு உனக்கு தெரியுதா? ஏன்டா என் மேல இருக்கிற பகை என் பிள்ளை மேல காட்டுற? பழகுனா பொண்ணு குத்துருவாங்களா? பாருங்க பாய், அது ஒரு தர தரங்குது. வார்த்தை விடாத. நான் தர வேணுமா? பாய் நானும் செல்வி சின்ன வயசுல லவ் பண்ணுகிறோம். எங்களுக்கு எங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிட்டு உரிமை இருக்கு. நீங்க மத்தியஸ்தான் பண்ண வந்தீங்க. சொல்லுங்க பாய் அவருக்கு. நான் திரும்ப அதே சொல்லிக்கிறேன். என் பொண்ணு சொல்லிதான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன்.
நீங்க செல்வி வந்து சொல்ல சொல்லுங்க அப்போ. என் தங்கச்சி வந்து சொல்ல சொல்லுமா? கண்டவளா சொல்றதுக்கு என் பொண்ணை கூட முடியாது. டேய் சுதா, என்னடா இதெல்லாம்? இருடா பா, நீ சும்மா இருப்பா. பாய் சொல்றது கேப்போம். அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்போம். அது பேசிட்ட பண்ணி யாரும் மாதிரி பேசக்கூடாது. நீங்க வந்து சொல்ல சொல்லுங்க. செல்வி வந்து சொல்ல சொல்லுங்க. செல்வி, உன்னை மிரட்டி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நீ பயப்படாத. நீ இப்ப சொல்லு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லு. இப்ப நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். சொல்லு செல்வி. இவனை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு இஷ்டமாமா? சொல்லுமா. இல்ல. ஏய், நான் சொல்றேன்ல, பயப்படாதடி. எல்லாம் குழந்தைய கூட்டும் போ. நில்றி. ஏய் செல்வி, நீ கூப்பிட்டதை என் பொண்ணு சரின்னு வந்துக்கணும். வரலன்னா என்ன அர்த்தம்? உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். போடா வெளியே. கூட்டு போடா. சொல்றது கேளு. சொல்லுப்பா. கூட்டு கல்யாணம் அப்பா பாரு. செல்வி, டேய், அவனை கூப்பிடுறான். தம்பி, நீ என்ன காப்பாத்தினக்காண்டி நான் சொல்லல. அன்னைக்கு செல்வி மாட்டிலையும் சரின்னு சொல்லியிருந்தா தனி காசுல அவளை கொண்டு இருப்பான். உன்னை கொண்டுருவன் மிரட்டி நான் தான் மானான்னு சொல்ல வச்சேன். இல்ல. இன்னைக்கு செல்வி எங்கேயோ நல்லபடியா வாழ்ந்து எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் செஞ்சேன். அண்ணா, சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமாங்கண்ணா. இந்த வாட்டி நீ ஒன்றிய கவுன்சில் நிக்க முடியாது. கட்சியில சீட்டை கூட்டணி ஒதுக்கிட்டாங்க. உனக்கோசரம் நான் மேல இடத்துல எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். எதுவும் நடக்கல. இந்த வாட்டி கூட்டணி கட்சிக்கு வேலை செஞ்சு எப்படியா ஜெயிக்க வச்சிருங்க. நான் சொன்னேன், நான் வேலை செஞ்சு இன்னொருத்தனை ஜெயிக்க வைக்கணுமா? எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி, எங்க வகையரா தான் தலைவரா இருப்பாங்க, இருக்கணும். செல்ராஜ், தலைவர் பதவின்றது உனக்கு வேணா சாதாரணமா தெரியலாம். எனக்கு கௌரவ பிரச்சனை. அதை எவனுக்கும் விட்டு விட மாட்டேன். அதை கட்சியே சொன்னாலும் சரிதான். தியாகு உழைக்கும் மக்கள் கட்சியில முக்கிய புள்ளி. வேலூர் மாவட்டம் கோட்டையூர் ஒன்றிய தலைவர். நல்லூர் ஊராட்சிக்கும் கோட்டையூர் ஒன்றியத்துக்கும் இவங்க குடும்பம் தான் பரம்பரையா தலைவரா இருந்து வராங்க. நம்ம இனஜன சொந்தங்க அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல ஒன்றிய கவுன்சிலருக்கு நான் சுயேட்சையா நிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்,
நல்லூர் பஞ்சாயத்து தலைவருக்கு என் தம்பி வெங்கடேஷுக்கு பதிலு இந்த தடவை மூர்த்தியை நீங்க என் மக மூர்த்தி அரசியல்ல படிப்படியா முன்னேறி போறதுக்கு நீங்க தான் நீ சொல்றது அதுவும் மனசுக்கு வரலண்ணா. நீ பாட்டு கட்சியை தூக்கி போட்டு தனியா நிக்கிறதா சொல்ற. நீ கட்சினால பதவியும் பார்த்துட்டா நல்லா செல்வாக்கம் ஆயிட்ட. இப்ப உனக்கு ஓன்னா ஓட்டிக்குவா, வானா வெட்டிக்குவா. உன்ன மாதிரி என்னால இருக்க முடியுமா சொல்ல? வெறும் உறுப்பினரா இருந்தாலும் ஒரே கட்சியில இருந்தா தானே நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க உரிமையை கேட்க முடியும். நீ வாய முடியா கரெக்டான கேட்டுக்கிற. கனி மாமா என் தங்கச்சி உஷா வீட்டுக்காரரு. இந்த 5 வருஷத்துல மாமா குடிப்பழக்கத்தை விட அரசியல் போதைக்கு அதிகமா அடிமையாயிட்டாரு. இவரும் சுதாகர் ஊமாக்கா கட்சியில இருக்காங்க. என்ன சுதாகர் வசதி இருக்கிறதுனால ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. செல்வி பிரச்சனைக்கு அப்புறம் எங்க 2 குடும்பமும் பிரிஞ்சிட்டாலும் இவங்க 2 பேரும் ஒன்னா படிச்சவங்கன்றதுனால ஓரளவு பழகிட்டு தான் இருக்காங்க. ஒரு டெண்டர் கிடைக்காதனால கனி மாமாக்கும் தியாகுக்கும் சண்டை ஆயிடுச்சு. டெண்டர் விஷயத்த மனசுல வச்சுன்னு தியாகு இவங்க 2 பேரையும் கைட்டி விட்டாரு. சும்மா டென்ஷன் ஆகாது கனி. தியாகு சொன்ன எல்லா வேலையும் கோயில் யாருமே தலையாட்டிக்கினே செஞ்சோம். உனக்கு ஈர கோவத்தோட எனக்கு மிச்சமா வைக்குது. என்ன பண்றது, அவன் அரசியல்வாதி அப்படிதான் இருப்பான். விடு சுதா. கோயில் யாருன்னா எப்பயும் தலையாட்டின்னு தாங்கம்மா. அதுக்கு மதம் பிடிச்சதுன்னு வையே ஒரு நாள் பாகனே தூக்கி போட்டு மெச்சுப்படும். நம்ம யாரு நம்ம பவர் நானும் உனக்கு புரிய வைக்கணும். கனி, உனக்கு அனுபவம் பத்தல, மனுஷங்களை மதிப்போட தெரியல. கட்சி கட்சின்றிய நான் பெரிய கட்சி எல்லாம் முடிஞ்சு பின்னிட்டு போய் விட்டாயா போர்க்குணம் கொண்ட பாசக்காரான்னு அறிக்கை ஒன்னா விடும். தோ நம்ம சுதாகர் அவங்க அப்பா தானே இருந்தாரு. அவருக்கு அந்த கட்சி என்ன செஞ்சு? ஆனா தியாகுக்கிறான் பாரு, நான் தான் உனக்கு ஒண்ணு நான் ஓடியாந்து உன் பக்கத்துல வந்து நிப்பேன். நீ ஓடியாந்து நின்னதையும் செஞ்சதையும் தான் நாங்க பாத்துமே. உங்க ஆளுங்க எலெக்ஷன்ல நிக்கும் போது நாங்க எல்லாத்தையும் செஞ்சு உங்களை ஜெயிக்க வைப்போம். ஆனா நீங்க துட்டியும் பதவியும் வாங்கி போடுவீங்க. நாங்க பொழப்பு கட்டு நடுத்தருல பிச்சை எடுக்கணும்ல. கனி, உங்களை கழட்டி விட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. நான் எப்பவுமே அப்படி நினைச்சது இல்ல. இந்த வாட்டி எலெக்ஷன்ல இறங்கி வேலை செய்யுங்க. இனிமே அப்படி நடக்காது. பார்த்து பண்ணிக்கலாம். பார்த்து பண்ணிக்கலாம்னா என்னத்த பண்றது? நீதான் ஒன்றிய கவுன்சிலர் நிக்கிறல்ல. நல்லூர் பஞ்சாயத்து போர்டுக்கும் புள்ளதான் நிக்கணுமா? இந்த வாட்டிய நல்லூர்ல இருந்து ஒருத்தர் நிக்க வைக்கிறான். நீ சப்போர்ட் பண்ணு. கனி, தலைவர் பதவின்றது என் குடும்ப கௌரவம்டா. அதுக்கோசரம் கட்சியே தூக்கி வீசாட்டு வந்தவன் நானு. யானையோட காலம்ட்டும் கூட கிடையாதுன்றது பாகனோட மனசுக்குள்ள எப்பத்துக்குமே இருக்கணும். புரிஞ்சா? சரக்குக்குது, எவ்வளவு வேணாலும் குடி. பிரியாணி ரெடி ஆகுது, துண்டு கிளம்ப. இந்த பிரியாணி சரக்கே நாங்க பார்த்தே இல்ல பேரு. உங்க எச்ச சொத்தை வாங்கி துண்டு நாங்க வந்துக்கிறேன்னு நினைச்சியா? இத்தனை நாள் எச்ச சொத்தை துண்டு பன்னெண்டுல பேசுறீங்க. குடிகார பரதேசினி, நீ எல்லாம் எங்க அப்பா நேரில் பேசுற? கிளம்புடா. மூர்த்திய வாய் விடலாம் சொல்லா. கவர்னரா, எந்த நேரத்துல என்ன பேசுறோம் தெரியல உனக்கு. நீ என்னப்பா நம்மளால கை கட்டி நிக்கிற கொஞ்சம் நிக்கிற? நான் நிக்கிறது உங்களுக்கு எவ்வளவு நோவுதுன்னா நான் நிக்குவேன். என்ன எதிர்த்து நல்லூர்ல எவன் நிக்குவான்னு பாக்குறேன். மூர்த்தி, உன்னை எதிர்த்து அவனும் நிக்க மாட்டான்ற அதுக்குள்ள பேசாத. இதுக்கோசரமே எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் நிக்க வச்சு உங்க குடும்ப கௌரவத்தை காலி பண்றோம். ஜாக்கிரதை. கனி, நீ வேற ஊருக்கு ஒருத்தர் நிக்க வச்சு தெருக்குத்த நத்த போறோம். நோ, எதுவும் நம்மளுக்கு பேசிக்கலாம். கண்ணாடி சத்துப்பா சரான பட்டி அடிக்கிறாங்க பத்தியா? கனி, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நல்லூர்ல ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிச்சு காட்டுறா பாக்கலாம். நிக்க வச்சிருவான். என்ன கனி, உங்க ஊர்ல ஆம்பளைங்க எவனாவது இருக்கிறானா இல்ல எல்லாரும் ஒன்ன மாதிரி? கூப்பிட்டு வச்சு மேல கை வச்சீங்களா? போடா. ஏப்பா கனி, நம்ம ஊர்ல தியாகி வச்சு எவனும் நிக்க மாட்டான். அப்படி நின்னாலும் காசு செலவு பண்ணி ஜெயிக்க முடியாது. எனக்கும் லாயர் சொல்றதான் சரின்னு படுது. ஆமாப்பா கனி. நாட்டம்மா ஒரு காரியத்தை எட்ட எடுப்புல முடியாதுன்றான் பாரு. அவன் எதுலயும் ஈடற மாட்டான். நான் நின்று ஜெயிக்கிறதுக்கிட்டான். இந்த வாட்டி நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் நிக்க வச்சனா நம்ம தில்லு என்னன்னு உனக்கு புரியல. அப்படின்னா பேசாம பிரசிடண்ட்டுக்கு நீ நின்னுடு. ஒண்ணுமே இல்லையா வீட்டுல ஒருத்தன் தீட்டி போடுற அரிசியா நானா? ஏன் பேசாம துறை எம்எல்ஏக்கு நிக்க வைக்க வேண்டியதானே? நீ பேசாம காய போடு. ஆமா, என்கிட்ட தான் காட்டுவோம் வேறத்தெல்லாம். யோசனை கேட்டா என் முதுகுலயே மூட்டை ஏத்துறியா நீ? நம்ம ஊர்ல ஆம்பளைங்கிறானுங்களான்னு கேக்குறானுங்க.
அதை பார்த்து வாயை முன்னு சும்மா இருக்க சொல்றீங்களா? உங்களெல்லாம் பெரிய மனுஷன் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் சார் வெளியே போங்க. ஏப்பா நீ முதல் போயா பூசாரி கிளம்புங்க. நல்லா பெரிய மனுஷன் கூப்பிட்டா என்னடா பேசுறானுங்க? கடையில 20 ரூபா கொடு, பேட்டரி வாங்கி போட்டு நியூஸ் கேட்கணும். சீக்கிரம் கொடு. பெரிய இவரு ஒரு நாள் நியூஸ் கேட்கலாம் நாட்டோட தலைவர் வராத்தத்தை நிறுத்திடுவாரு. 101 உன் ஃப்ரீக்வன்சி சரியில்லை நினைக்கிறேன். பொட்டியை தூக்கின்னு ஓடுது. தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ் மொழியில் சேவையாற்றிய அறிஞர் பெருமக்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த நடராசன் அவர்கள் பெயரில் மொழிப்போர் தியாகி நடராசன் என்ற விருதினை அறிவித்திருக்கிறார். இந்திய ரயில்வே பாதுகாப்பு படைக்கு எதுக்கு மாமா ஆயத்த வரையில வச்சுன்னு ஊர்லாம் தேர்ந்துக்கிறா. நீ வெண்டிடு. இவ்வளவு அர்ஜென்டா எங்க மாமா போறோம்? போன தடவை தியாக குடும்பம் எப்படி ஜெயிச்சுது? நலசிவா மாமா நல்லூர் விட்டு வாங்கி கொடுத்ததுனாலதான் இந்த வாட்டி நம்ம ராசுவ நிக்க வைப்போம். மாமா ஒரு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். ஹலோ ராசு, சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஹேமா நல்லூர் ஹைஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். எனக்காக எங்க அம்மா ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்து கடைசியா செலக்ட் பண்ண பொண்ணு. சீக்கிரமே எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. கண்டிஷன் நம்பர் 1, எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்குவேன். பசங்க மாதிரி பாய் கட் கூட பண்ணிப்பேன். ஏன் சுதந்திரத்துல யாரும் தலையிடக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, எங்க அம்மா வீட்டுக்கு எப்பெல்லாம் போகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் போவேன். திரும்ப எப்ப வரணும்னு தோணுதோ அப்பதான் வருவேன். நீங்க நாங்க பாக்குறதுக்கு வரலாம். எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. கண்டிஷன் நம்பர் 3, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏன் விருப்பப்படிதான் செலவு செய்வேன். ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். என்னது அது? ஏன் பெர்மிஷன் இல்லாம என்ன டச் பண்ண கூடாது. சரி. என்னோட என் உரிமை. கண்டிஷன் நம்பர் 5, என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. என்ன கேட்காம எந்த டெசிஷனும் எடுக்க கூடாது. ஜாதகம் தாங்க செட் ஆயிருக்கு. பிக்ஸ் ஆகட்டும். கண்டிஷன்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரியா? புரோக்கர்ட்ட சொல்லி எங்க அம்மாட்ட பேச சொல்லுங்க. சரி, நான் கூப்பிடுறேன். என்ன மாமா, என்ன சரக்கடிக்கு போறியா? அதெல்லாம் இல்லாம பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது இல்ல மாப்பே? ஆமா. அதுல தியாகம் புள்ள மூர்த்தி நிக்க வைக்கிறானா. சரி. வேற இடம் நிக்கிட்டு போனதுக்கு அவட பிரச்சனை பண்ணிட்டானுங்க. அதனாலதான் நான் இந்த வாட்டி நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் நிக்க வைக்கத்தான் சவால் விட்டு வந்துட்டேன். நம்ம கனியே நிக்க சொன்னோம்பா. எங்க மாமா நின்னா யாரு ஓட்டு போடுவா? உஷா கூட ஓட்டு போடாது. அண்ணனு நான் ஓட்டு போடுவா. ஓட்டுக்குதா உனக்கு? இதுக்கா கொண்டு வந்தவங்கள? இல்லண்ணா, மாமா என்னென்னலாமோ யோசனை பண்ணி பார்த்தாருண்ணா. சரி. யாரு செட் ஆகல. நீதான் சரியான ஆளு முன்னாடி வந்து நிக்கிறாரு. நல்ல பதிலா சொல்லலாம். இல்ல பண்ணி கேரண்டியா ஜெயிப்ப. சொல்லும் போதே உனக்கு சிரிப்பு வருதுல்ல? அப்புறம் ஆமா மாப்பே, நீ நின்னா சரியா வரும்பா. மாமா என்ன எல்லாம் சீரியஸா காமெடி பண்ணுகிறீங்க? அரசியல் பெரிய விஷயம் மாமா. எல்லாம் எனக்கு செட் ஆகுமா? எல்லாம் அப்பாவோட போட்டான். வா கேம் ஆடலாம். டைம் ஆகுதுடா, சீக்கிரம் போ. பொண்ணுகிட்ட வேற தனியா பேசணும். பேச வேண்டியதெல்லாம் அண்ணன் பேசிக்க போகுது. நீ என்னத்த பேச போற? ஏதோட நோவுக்காக தெரியுமாடா? அசிங்கம் போட்டது நான் தானே. அக்கா கிட்ட பேச முடியல. மாமா நாடானா கட்சி கொள்கன்றாரு. இவன்கிட்ட பேசினா இவன் ஒரு பழைய கதையை என்னாண்டியா சொல்றான். என் நிலைமை யாருக்கு புரியுது? இப்ப என் பொண்ணு ஆத்துற ஒரே மருந்து அந்த பொண்ணு தான்டா. பூமுஞ்ச கையோட அந்த பொண்ணு கிட்ட என் நிலைமையை எடுத்து சொல்லி எப்படியாவது மாப்பி காலில் வந்தாலும் சம்மதிக்க வைக்கிறேன்டா. நல்லா இருக்கா? நீ பண்ணு. சாப்பிடு. தண்ணிக்கு நீ போட்டியா? அந்த கருமத்தை குச்சி தொலைச்சியானா கட்சி ஆபீஸ்லயே படுத்து தூங்க வேண்டியது தானே. மரும வெட்டாச்சு. ஒன்னும் பேர பிள்ளைங்க தான். அப்படியே நேரம் அப்படி என்ன வேலை உனக்கு? வேலையோட ஊருக்கு கசக்குதோ? என்ன மாமா தண்ணி போட்டிருக்காரு. அதெல்லாம் போட்டிருக்க மாட்டேன். போலாம். ஏன் ஒண்ணு சாப்பிடாம உட்காந்து நிக்கிறேன்? நான் எத்தையும் கேட்கல. அந்த குடலு கடலு வெந்துட போகுது. உனக்கு புச்ச போட்டி செஞ்சுக்கிறேன், சாப்பிடு. போலாம் வா. இந்த வயசுலயும் எவ்வளவு பாரு. உன்னைக்கு மதிப்பில்லை சாந்தா. எல்லாரும் ஜிகினா கவர்ச்சிக்கு மயங்குற ஆளாயிட்டாங்க. ஒரு இடத்துக்கு பயந்தவன்ல இந்த நல்ல சிவம். இந்திய எதிர்ப்புல கலந்து ஜெயிலுக்கு போயிடுவேன் நானு. இந்த தடவை நான் பஞ்சாயத்து தலைவருக்கு நிக்கிறேன்டா. கட்சி கிளைங்களை எனக்கு வேலை செய்ய சொல்லுடான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஒன்றிய தலைவர் சொல்றான், இந்த தடவை டீ கடை கண்ணன் நிக்கிறான், அவனுக்கு நீ வேலை செய்யன்னு சொல்றான்டி. கட்சி வரைக்கும் நீங்க மைப்பூச்சி நேகணும், போஸ்ட் ஒட்டி நேகணும், தலைவராக ஆயினே இருப்பானா? நீ எல்லாத்தையும் விட்டுவிட்டு வீட்டோட இரு. உன்னும் என் உழைப்பு போகல. தலைவராவது கிளைவராது எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. அப்படிதான் நீ நினைக்கிற?
முடியலடி, முடியல. பையனுக்கு கேட்ட போது என்ன பண்ணுப்பா? வந்தாலே இதே ரோதனை. சும்மா இருமா. உன்னை யாரு குடிக்க சொல்றா? நீ குடிக்க மாட்டல, எது இப்ப திடீர் இந்த பழக்கம் உனக்கு? சொல்லுப்பா. அப்பா மாதிரி இருக்காரா, நீ யாவது சார பழச்சுக்கடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கம்னு. ராசு நின்னுக்கிறான், அவனை கூட்டு என்னன்னு விசாரினா. நீ யாருலண்ணா? இல்லடா, நீ ஆடுங்க. ஏன்பா ராசு, தலைவர் கூப்பிடாருப்பா. நான் பாத்துக்கிறேன். திருமூர்த்தி அவசரப்படாத, இன்னும் கேட்போம். வாப்பா. என்னங்க வாமாப்ல, நீ இன்னமும் தலைவருக்கு நிக்கிறதா கேள்விப்பட்ட? அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. எங்க மாமா ஏதாவது சொல்லின்னு இருப்பாரு. கனி சொல்றான்னு அரசியல் இறங்கிட போறா ராசு. இவெல்லாம் குடிக்கிறதுக்கு நாக்க தொங்க போட்டு சுத்துறான். ஒருவேளை அப்படி நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வார்டு நம்பருக்கு போடு, நான் துட்டு கொடுக்குறேன். ஜெயிச்சு வந்தா பாதி கான்ட்ராக்ட் உனக்கு தான். நீ சொன்ன பத்தியா எல்லாம் சரிதான்பா. எங்க ஊர்ல என் அளவுக்கு நீ அண்ணன் போஸ்டாவே ஜெயிச்சுப்பா. குஷ்டு வந்து குழப்பம் பண்றதே உன் வேலையா போச்சு. யாருன்னா இவன் சொல்றான்னு அரசியலுக்கு வந்துட போற. உங்க அப்பா எதனா பதவியில இருந்து சொத்தாச்சுருந்தா பரவாயில்ல, ஒன்னுலயும் இல்லாதையே எல்லாத்தையும் அடிச்சிட்டாரு. இப்ப நீயும் வந்தேன்னு வை, நாளைக்கு உன் குடும்பத்தோட பிச்சை தான் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. தலைவரா, நீ சொன்னா பாத்தியா ஒரு ஃபுல்லா அப்படியே ராவாச்ச ஜூனு வரும் பேரா அந்த மாதிரி இது. ஆனா இது இவனுக்கு அப்பனுக்கு ஒண்ணும் புரியாது. நீங்க நினைச்ச மாதிரியா அவனுங்க கட்சி வரைக்கும் அதே தான் இருப்பாங்க. நீ ஏத்தி விடுறியா? நீ எவ்வளவுதான் ஏத்தி விட்டாலும் மாப்பிள்ள தெளிவா பாரு. ஏய், உண்மையாதானப்பா சொல்றான். டேய் ராசு, தலைவர் என்னடா இப்படி பேசுறாருன்னு நினைக்காத. தலைவர் பதவின்றது வேற, அதுக்கு ஓணுங்கிற தகுதியும் தராதரமோ எங்களாண்டுக்குது. உங்க அப்பா தொண்டை, அவர் இடத்துல தானே இருக்கிறாரு. எல்லாரும் தலைவன் ஆக முடியுமாப்பா? நிறுத்துங்க, என்ன சொல்ல வரீங்க? எங்க அப்பா தொண்டை, அதனால அவருக்கு தகுதி இருந்தாலும் அவர் ஆசைப்படக்கூடாது, தலைவர் ஆயிடக்கூடாது, அவர் பரம்பரையில யாருமே வரக்கூடாது. எங்க அப்பாவுக்கு தகுதி இல்லைன்னா தலைவர் பதவிக்கு நிக்கிற நான் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து என்னடா பேரம் பேசி நிக்கிறீங்க. எதுக்கு? எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுக்கிற நல்ல பெறால எனக்கு ஓட்டு வந்துடுற பயத்தில் தானே. அப்போ எவ்வளவு தகுதி இருந்தாலும் திறமை இருந்தாலும் அந்த திறமையின் தகுதி நீங்க ஜெயிக்கத்தான் யூஸ் பண்ணும். உங்களை ஜெயிக்க வச்சு அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு நாங்க வாசல் நின்னுக்கணும். நீங்க எலும்பு துண்டை தூக்கி வீசுவீங்க சன்மானமா, அத்த பொறுகின்னு போனோம். அதெல்லாம் மாறிடுச்சுங்க. பாப்போம் இந்த வாட்டி தலைவர் பதவிக்கு மக்கள் தலைவர் மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, தொண்டை மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு. நிக்கிறேன், உங்களை எதிர்த்து நிக்கிறேன். தோசை இப்படி சொன்ன என்ன இது? தல, நான் சொல்றேன். அரசியல் என்ன விளையாட்டு சமாச்சாரம் நினைச்சுக்கினியா? வெள்ள வாடா. என்னமா ராசு ராசு இவ்வளவு சொல்லியும் தலைய கையில புடிச்சு நாடுற. ராசே, ஒழுங்கா அம்மா சொல்றத கேளு. நம்ம குடும்பத்துக்கு அரசியல் ஒத்தே வராதுடா.
டா என்ன என்ன உன்ன மாதிரியே வாரிசு ஒண்ணு வந்துச்சுன்னு உச்சி குளிந்துச்சோ வானாண்டான்னு வாயை திறந்து சொன்னா முத்தா உளுந்துரும். ஏய் நான் என்னடி சொல்றது? நாம இப்ப என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாது. ஞாலம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தா செய்யும். அதானே? பரவாயில்ல, நீ நல்லா சொல்றடி. எவ்வளவு பட்டும் நீ உன்ன திருந்தலியே. இதுக்கெல்லாம் புடிகவர நீதான். உன்னை புடிச்ச பித்திதான் இப்ப உன் புள்ளைய புடிச்சு ஆட்டி நிக்குது. என்ன ஏண்டி வம்பு கிழக்குற? அவன் சின்ன வயசுல இருந்து அரசியல் பார்த்து வராண்டி. திராவிட சிசு. வணக்கம் சேவியர். வணக்கம் சேவியர். என்னோட காலேஜ் சீனியர். இப்ப நான் ஒர்க் பண்ற கம்பெனில இவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. நல்லூர் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் யார் தலைவருக்கு நின்னாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது புதூர் ஓட்டு தான். புதூரை பொறுத்தவரை சேவியர் சொல்றத அந்த ஜனங்க கேட்பாங்க. என்ன எல்லாரும் கும்பலா வந்துக்கிறீங்க? இந்த தடவை நம்ம சப்போர்ட்ல தம்பி கண்ணன் நிக்கிறாரு. உங்களுக்கு போகணுன்ற வசதிகளை அவர் கை காசே போட்டு செஞ்சு தருவார். அதனால உங்க ஜனங்களோட சப்போர்ட்டை அவருக்கு நீங்க கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் தியாகத்தான் சொல்லுவாரு. எங்களுக்கு சமுதாய கூடம் கட்டி கொடுங்கன்னு கேட்டோம். அது அவங்க ஊர்லயே கட்டிக்கினாங்க. ரேஷன் கடை, வாட்டர் டேங்க், கிரவுண்டு, லைப்ரரி எல்லாம் அங்கதான். கேட்டா அதான் பொதுவான், இங்க கட்டினா தனியா. அந்த ஆளு பேச்சு விடுங்க. நான் அப்படி இல்ல. நல்ல சிவனை கொடுக்கறாரு இல்ல, நம்பி ஓட்டு போடுங்க. உங்க ஜனங்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுப்பா. பேசியாச்சுண்ணா. இந்த தடவை எங்க புதூர் சார்பா தலைவருக்கு நாங்க சேவியரை நிறுத்தலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். என்ன சேவியரா? என்ன சேவியரு? அதான் சொல்றோம்ல, கிளம்புங்க. களத்துல சந்திக்கலானே. பாய் வந்துட்டாரு. பா ராஸ் வந்துட்டான் பாரு. பாய். ஹா ராஸ், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். எப்படி வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. பாய், ராசு பஞ்சாயத்து தலைவருக்கு நிக்கிறாப்ல. ரொம்ப சந்தோஷம் ராசு. நல்லூர் முழுக்க உங்க ஆளுங்க தானே, சொல்லுவா கழிச்சிருவ. அப்படி சொல்ல முடியாது பாய். இந்த வாட்டி ரொம்ப டஃப் ஆகுது. தியாகு பையனே நிறுத்துறாரு. சும்மாவே அந்த ஆள் எப்படி வேலை செய்வான். இப்போ பையன் நிற்கிறான். அப்புறம் அந்த டீ கடை கண்ணன், அவருக்கு கட்சி சப்போர்ட்டு உங்களுக்கு தான் தெரியும்ல. அப்புறம் நம்ம சேவி நிற்கிறாரு இந்த வாட்டி புதூர்ல இருந்து. எப்படி பார்த்தாலும் ஓட்டு சதுரம். கண்டிப்பா சதுரம். இப்போ நீங்களும் எப்படி யாராவது வைப்பீங்க? அதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு. என்கிட்ட இந்த மாதிரி நீ உரிமையா கேட்கறது ரொம்ப சந்தோஷம் ராசு. ஆனா நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. கூட்டணி கட்சி ஆளுங்கெல்லாம் வேலை பார்க்கணும்ல. கமிட்டிலையும் ஜமாத்லயும் ஒரு வார்த்தை கேட்கணும். சரி, எதை எப்படி வேணா கீட்ட விடு. உனக்காக நான் பேசுறேன். நீ கழிச்சா நான் கழிச்ச மாதிரி. தங்கம் அப்பா சாப்பிட்டாரா? மாமா அவசியம் கேட்கணுமா? ஹேய், எப்பயோ நடந்தது. அவன் அப்பா செஞ்சதெல்லாம் மனசுல வச்சுன்னு வா. அப்புறம் எதுக்கு அவன் கூட பழனுக்கிறேன்? அதெல்லாம் பாத்துக்கலாம். வா, கூச்சப்படாத, பேசிக்கலாம். சரி வந்து ரவி, நான் கனி ராசுவ தலைவராகிறதுக்கு ராத்திரி பகலா வேலை சரியாம. ஆமா, எல்லாரையும் போய் பாத்துனுக்குறான். நீயும் கூட நின்னா மாப்பி கண்டிப்பா ஜெயிச்சிருவாப்ல. ஒரு நல்ல வார்த்தை சொல்லுப்பா. உனக்கு தான் தெரியுமே கனி, கட்சியை மீறி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். பாய் கட்சியும் ஊமாக்காவும் கூட்டணி. பாய் யாரை நிக்க வைக்கிறாரோ அவங்களுக்கு தான் நம்ம இறங்கி வேலை செய்ய முடியும். பாய் அப்துல்லா நிக்க வைக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்துல்லாவியா? அப்துல்லா, ஏன்னா நமக்கு வேலை இது. நீ நிக்கிறேன் எங்கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல. யாருகிட்ட சொல்லணும்? நானே சுயேட்சையா நிக்கிறேன். பஞ்சாயத்து தலைவருக்கு கட்சியோட சின்னலாம் தேவை கிடையாது, தெரியும்ல. இந்த வங்காளங்களுக்கு தெரியும் நீ நம்ம கட்சியில நிக்கிற. நீ நின்னா நம்ம கட்சி சார்பா நிக்கிற ஜனங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தலைவர் வளர்ந்து எப்படா புரியும்? ஆனா ஜனங்க எல்லாம் தெளிவாக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் புரியும். தலைவர் யாருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டோம். என்னடா பேச்சுல ஒரு மாறியா போது, ஒழுங்கா கிழிச்சு ஓடி போயிடு. இல்ல அவன் சரிதானே பேசுறான். யார் தலைவர் ஆகணும்னு ஜனங்க தான் முடிவு பண்ணுவாங்க. என்ன ராசு, சரிதானே? மூர்த்தி, நாமினேஷன் தாக்கல் பண்ணா போய்க்கு நேரு. இந்த குட்டையை கலப்பி மீன் பிடிக்கலாம் வச்சுக்காத. குட்டையில மீன் மட்டும் இல்ல, முதலையும் இருக்கும். யார் குட்டையை கொலைப்படுறது? நாங்களா? எப்போ நிக்க சேவியர் ராசும் பின்னாத்துக்கு நிக்கிறாங்க. நான் ஜெயிக்கூடாது தானே? நீ ஜெயிக்கூடாதான் நிக்கிறான். நான் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு தான் நிக்கிறான். மாப்பே, இவனுங்க கேம் ஆடுறானுங்க. மாப்பே, இவனுங்க கடக்குறானுங்க. என் கண்ணு முன்னாலே என் மாமையில கை வைக்கிறியா? உன் அடாவடித்தனத்தை எல்லாம் ஜாமர்கான் பேட்டையில வச்சுக்க. இங்க எனக்கும் இறங்கி பட தெரியும். தியாகு, உன் மாவன் நேத்து போட்ட புல்க அவனை ஆட விட்டு வேடிக்கை பாக்குறியா? கொஞ்சம் புடிச்சு வை, இல்லன்னா கொல்லி போட ஆள் இல்லாம போயிடும். செலக்ஷன்னா 4 பேர் இல்ல 40 பேர் தான் நிப்பான். அதுக்கு கை நீட்டுவேன் நீ. சசி, ராசுக்கு தான் என்னோட சப்போர்ட். 40 இல்ல 400 புழுக்க எலெக்ஷன்ல நின்னாலும் ராசு தான் கெளிக்கணும். அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடு. சரிப்பா. யார் புழுக்கன்னு பாத்துருவோம். சேவியர, ஒரு நிமிஷம். என்ன அம்பேத்து? தோக்க போறேன்னு தெரிஞ்சோம் எலெக்ஷன்ல ஏன் நிக்கிறோன்னு பசங்க எல்லாம் கேக்குறானுங்க.
நான் நின்னாலும் நிக்கலனாலும் ஜெயிக்கிறவன் நம்ம ஊருக்கு எதுவும் பண்ண போறது இல்ல. ஆனா நம்ம ஜனங்க ஓட்டு எவ்வளவு முக்கியம் தோக்குறவன் தெரிஞ்சுப்பான்ல. ஓட்டு தான் நம்மளோட ஆயுதம், புரியுதா? மட்டும் இல்ல, அது நம்ம உரிமை. அம்பேத்து வணக்கம் சேவியரு. வணக்கம் வணக்கம். சேவியரு, எலெக்ஷனுக்கு நீ செலவு பண்ண அத்தனையும் கொடுத்துறேன். உங்க ஆளுங்கிட்ட சொல்லி எங்களுக்கே ஓட்டு போட சொல்லுப்பா. வார்டு நம்பருக்கு நிக்கிற உங்க அம்பேத்த துணைத் தலைவர் ஆக்கிடுறேன். நான் வெங்கடேஷ் ஆக்கிடலாம்ல? ஆக்கிடலாண்ணா. ஏன் எங்க ஊர்ல இருந்து ஒருத்தன் தலைவரை வரக்கூடாதா? எப்பவுமே நாங்க உங்களுக்கு கீழே தான் இருக்கணுமா என்ன? அன்னைக்கு உங்க வீட்டுல நடந்த கூட்டத்துல எல்லா ஊர்க்காரங்களையும் கூப்பிடும் போது நாங்க கண்ணுக்கு தெரியல. இப்ப என்ன ராவுல கொள்ளக்காரங்க மாதிரி வந்துக்கிறீங்க? ஏய், முதல்ல உன்னை பொதுக்கோசு உள்ள விடுவாங்களான்னு பாரு. யாருக்கு வந்தாலும் போய் தான் ஆகணும். இதுல பொது என்ன தனி என்ன? டேய், சக மனுஷனை மதிக்க தெரியாத நீ எல்லாம் தலைவருக்கு நிக்கிறதே கேவலண்டா. நீ எல்லாம் ஒரு ஆள் மதிச்சு பேச வந்தா எங்களுக்கே கிளாஸ் எடுக்கிற. எதுக்கு வந்தா என்ன பேசுனுங்கிற வெங்கடேஷ்? செல்வம் கூட்டு போட தம்பி. நீ போனேனா நாங்க பேசிட்டு வரோம். மூளை கெட்டு போய் பேசிட்டான்ப்பா. அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் எங்களுக்கே ஓட்டு போடுங்கப்பா. வேலை ஆகணும்னா தோல் மேல கை போறது ஆயிட்டா பிடிக்கிறது தான் நீங்க. அம்பேத்து, இந்த முறை எங்க பலம் என்னன்னு எல்லாருக்கும் உரைக்கும். நான் நிக்கிறது தான். காலங்காலமாக்கிறத மாத்தணும்னு நினைக்காத சேவியரு. தங்க ஊசின்னு கண்ணையா குத்திக்க முடியும்? காலங்காலமா இருக்கிறதுக்கோசரம் தப்பானது ஒண்ணு சரியாயிடாது. நீ இங்க மாத்தலனா நாங்க மாத்துவோம். வாடா. சுதாகர் அண்ணா வந்திருக்கா? அப்படி ஏதோ பேசணுமா? வெளியே உக்காந்துக்கிறாரு. வாங்க. என்னப்பா எலெக்ஷனை வச்சு நீங்க 2 பேரும் தூங்கி நிக்கிறீங்க? புதூர்ல அம்பேத்கர் துணைத் தலைவராக தியாகு பேரம் பேசிக்கிறாரு. மூர்த்தி ரகசியமா வீட்டுக்கு அரசவரம் தங்க காசு குத்து நிக்கிறான். டீ கடை கண்ண பட்ட பகல்ல குக்கர்ல பணத்தை வச்சு பட்டுவாடவே பண்ண நிக்கிறான். நம்மளும் இது மாதிரி ஏதாவது கொடுக்கணும்ப்பா, அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். நம்ம எதுக்கு கொடுக்கணும்? ஆமாண்ணா, இந்த தடவை அவர் சொல்ற மாதிரி அது நான் செஞ்சு ஜெயிப்போம். பணம் ஏதாவது வேணும்னா எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம்ப்பா. கேட்கறதுக்கு மட்டும் பால் மாறாதீங்க. சொல்லுங்க. நீ மாப்பே, நான் உன்னை மானத்துல வச்சு பாக்குறேன். நீ நேத்து கீழே இருந்து யோசிக்கிற, எல்லாம் சரியா வரும். செய்வோம்பா. வெளியில 10 வட்டி கொடுக்குறோம்பா. சுதாகர் சொன்னதுனால 5 வட்டி. பர்மனன்ட் ஆகிறதுக்காக தியாகு 50,000 ரூபாய் கேட்டாரு. என்னால புரட்ட முடியல. நீ தலைவரா வந்ததை கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. முதல்ல ரிசல்ட் வரட்டும்க்கா. ரிசல்ட் என்ன ரிசல்ட்? ராசுதா தலைவர் நம்ம ஊரே சொல்லுதே. என்னன்னா சுருகா போய் சுத்தியா சுத்தியா பத்தியா? மூட்டுக்காரன பத்தியா நம்ம சிரிப்பு சிரிச்சுன்னு போறான். அப்படியே தலையாட்டினே போய் சுத்தி எடுத்துணும். அப்போ இது கீழே கீழே இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாற்காலி, சங்கு, நாற்காலி, செல்போன், பானை, நோட் பண்ணிக்கோ. செல்போன், நோட் பண்ணிக்கோமா. நாற்காலி, செல்போன், இதுவும் நாற்காலி. செல்லாத ஓட்டு 2 சின்னத்துக்கு நடுவுல இருக்குது பாருங்க. இது வந்து செல்லாத ஓட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவு. அலைபேசி 628 ஓட்டுங்க. நாற்காலி 507ங்க. சங்கு 373ங்க. சங்கு 373ங்க. பானை 7 ஓட்டுங்க. ரயில் என்ஜின் 2 ஓட்டுங்க. செல்லாத ஓட்டு 5ங்க. லீடிங் அலைபேசி 121. செகண்ட் ரவுண்ட் பானை, செல்போன், நாற்காலி, செல்போன், ரயில் என்ஜின், நாற்காலி, சங்கு, பானை, நாற்காலி, செல்போன், நாற்காலி. செகண்ட் ரவுண்ட் முடிவு. நாற்காலி 1154, அலைபேசி 1002, சங்கு 719, ரயில் என்ஜின் 19, பானை 14. செகண்ட் ரவுண்ட் லீடிங்ல நாற்காலி 152. அலைபேசி 1397, நாற்காலி 1363, சங்கு 1249, பானை 657. தேர்ட் ரவுண்ட் லீடிங். அலைபேசி 34 ஓட்டு முன்னிலை. அலைபேசி 34 ஓட்டு முன்னிலை. எப்படி போயிருக்குது? 3 ரவுண்ட் முடிச்சு நம்ம தான் லீடிங். அப்படியா? நல்லா சூப்பர். வரலையே.
சரி அவர்கிட்ட பேசுறியா? சரி பாய், அப்ப சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருங்க. சார் அப்படிலாம் எதுவும் நடக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி ரீகவுண்டிங் பண்ண முடியாது சார். கேண்டிடேட் எத்தனை முறை கேட்டாலும் நீங்க ரீகவுண்டிங் பண்ணி ஒரு ஓட்டு 2 ஓட்டுனா பரவாயில்ல சார். 9 ஓட்டுலாம் ரீகவுண்டிங் பண்ண முடியாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. மாப்பே இங்க பாரு மாப்பே, என்ன சொல்றானுங்க தெரியுமா? 5 ஓட்டுல கண்ணன் ஜெயிச்சு தான் சொல்றானுங்க மாப்பே. அதெல்லாம் விடக்கூடாது மாப்பே. ரீகவுண்டிங் ஒண்ணு நீயே கேளு மாப்பே. ரீகவுண்டிங் கேளு. 59 ஓட்டு செல்லாத ஓட்டுக்கு இது. 5 ஓட்டு வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல. ரீகவுண்ட் பண்ணா சுகுராணி ஜெயிப்ப. நீ கேளு ராசு. 5 ஓட்டு 50 முறை என்னால நாம தான் ஜெயிச்சிருவோம். கேளு ராசு. ரீகவுண்டிங் வேணும் சார். ரீகவுண்டிங்ல செல்லாத ஓட்டு தான் முதல்ல எண்ணுவோம். நல்லா பாத்துங்க. செல்லாத ஓட்டு. இது செல்லாத ஓட்டு. இது செல்லாத ஓட்டு. ஏங்க பாதிக்கு மேல செல்போன் ரெண்டு சின்னத்துக்கு நடுவுல குத்துனதால இது செல்லாது. பாருங்க செல்லாதானே. நாற்காலி சின்னத்தோட கோட்டுக்குள்ள குத்திருக்காங்க. அதனால வந்து நாற்காலிக்கு இந்த ஓட்டு. என்னம்மா நாற்காலி கைட்டா குத்திருக்கு, இது செல்லாத ஓட்டுன்னு சொல்றீங்க? சார் இவ்வளவு தெளிவா குத்திக்குத, இது எப்படி செல்லாத ஓட்டுல சேர்த்தீங்க? 59 ஓட்டுல 15 ஓட்டு மூத்திக்கு உளுந்தா மாதிரி மாத்திக்கிறாங்க. கவர்மெண்ட் நடந்துக்குது பாருங்க. அடுத்த சீட் எடுத்து பாருங்க. பாருங்க சார், எல்லாருக்கும் காட்டுங்க. காட்டுங்க சார். நாற்காலியில் தான் இருக்கும். இருக்கா? டேய் மூர்த்தி, ஓட்டு சீட்டை மாத்தி ஜெயிக்கலான்னு பாக்குறியா? இன்னும் என்ன சார் டிஸ்கஷன்? எங்க கண்ணன் ஜெயிச்சதா டிக்ளேர் பண்ணுங்க சார். நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலுக்கான முடிவுகள். அலைபேசி சின்னத்தில் போட்டியிட்ட நடராசனை விட 5 வாக்குகள் அதிகமாக வாங்கி தங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கண்ணன் வெற்றி பெற்றார். எந்த நேரத்தில் இவனை பெத்த ஒரே இழவா போச்சு. ஒன்றியத்தோட கவுண்டிங் கூட பார்க்க முடியல. ராசி சவால் விட்டு மாதிரி தோக்கடிச்சிட்டான், என்ன ஜெயிச்சிட்டான். அவன் நிக்குவேன்னு சொன்ன போய் கை கால் ஓடிச்சு விட்டு நிக்கூடா பண்ணிக்கணும். இப்ப என்னாச்சு? நான் மூஞ்சிடாத முன்னமா அவமாட்டு போட்டு நிக்கிறேன். அந்த ராசி சேவை என்ன பண்ணி எனக்கு தெரியும். செல்வம், நம்ம ஆளுங்க வர சொல்லு. உனக்கு வாயில தான்டா கண்டோம். ஏதோ தோத்தது உனக்கு மட்டும்தான் அவமானம்ன்ற மாதிரி ஜிங்கி ஜிங்கி குதிக்கிற. நான் ஜெயிச்சு சேர்மன் ஆகி உன்னை பஞ்சாயத்து தலைவர் ஆக்குறேன். நாம விட்டுட்டு வந்துக்கிறது பரம்பரை பேரடா. அதை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். டேய், எனக்கு அப்புறம் எல்லாமே நீதான்டா. உன்னை தவிக்க விட்டுட்டு உங்க அப்பா சும்மா இருப்பான்னு நினைச்சிட்டியா? யோ, நீ எல்லாம் ஒரு அப்பனையா? தோக்கஸ்ட் அப்படி மாலி சாலியா போயினுக்குற. இங்க இப்ப எதுவும் பேசுவானா? நீ சும்மாரு. பெத்த புள்ள உனக்கு முக்கியம் இல்லல்ல. எவனோ ஒரு ஈத்தர அவனை ஜெயிக்க வச்சுக்கிற உன் கட்சிக்காக பதில் சொல்லியா? அப்படி கட்சிக்காக வாய் கீழே பேசுவல்ல, பதில் சொல்லிட்டு போ. அப்படி சிலையாட்ட நிக்கிற அந்த தியாக உன்னை அவமானப்படுத்தின ஒரே காரணத்துக்காக தான் எலெக்ஷன்ல நின்ன. நீ என்னடான்னா நீ இப்படி கேனைனாவே இரு. உன்னால உனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே உன்னால. என்னடா அப்பா அவன் மரியாதை இல்லாம ஊர் 1000 சொல்லும். உனக்கு அறிவில்ல? மண்ல விழுந்தாலும் பொண்ணு பொண்ணுதான்டா. ஏன் பேச கேட்காத நீ எலெக்ஷன்ல நின்னு தோத்துட்டு இப்ப அவரை பார்த்து கேள்வி கேட்டுனுக்கிறியா? அப்படியே வச்சு சாத்தி கொண்டுருவான் பாத்துக்க. என்ன பேச்ச பேசுனீங்க? அண்ணன்ட்டு பேசுங்கப்பா. எங்க அண்ணா எங்க? ஐயா என்கிட்ட சொன்ன சொல்ற. நாம எத்தனை ஓட்டு லீடிங்க? நான் 24 ஓட்டுல ஒன்றியத்துல நீ தோத்துட்டா. சாப்பிடுப்பா. நோ, சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம். அதான் முக்கியமா போ. சாப்பிடாம இருக்கல, கொஞ்சமாரி சாப்பிடு. ஐயா என்னாச்சு? ஐயா வந்து ஐயா வந்துருங்க ஐயா. அப்பா ஐயா சலோ கால் பேசு. போ. ஏய் சுந்தரே. அப்பா 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 ஏறு பாருங்க, ஏறு. ஹாஸ்பிடல் போன அப்படியே வந்துரு. அம்மா பாப்பா குண்டா வருமா? போ 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 போ. செல்வம் ராசி சேவிரும். அவங்கள நான் பாத்துக்கறேன். ஏறு வண்டி ஏறா. அவங்க ரெண்டு பேரும் நான் பாத்துக்கறேன்னு சொல்றேன்ல. ஒண்ணு இல்ல பாய், எதுவும் ஆள் இல்ல. அடி எதுவும் போல இல்ல. ஸ்கெட்ச் போட்டாடுங்க பாய். வண்டி திருப்புங்க. பாத்து திருப்புங்க. ஏங்க பாய், தொடக்க மட்டும் வந்து வா வா.
போராத்து பாய் 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 ஏமா 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 என்னாச்சு ஏமா ஹே ஏமா பைஜான போட்டவங்களை ஊர் ஃபுல்லா தேடி பாத்துறோம். அவங்களை பார்க்க எப்படி இருந்தானுங்க? அன்னைக்கு வந்ததுல பாக்கிறதுக்கு யாரும் நம்ம ஊருக்கார மாதிரி தெரியல. வெளியில இருந்து இறக்கிறானுங்க. நாங்க எதுவும் பண்ணல. புதூர்ல கலவர் மட்டும் வேகலே பண்ண சொன்னாங்க. பாய வேலையாக போட்டாங்க. சத்தியமா சொல்றேன், நம்புங்க பாய். சசி, வேலூர் சைடு ஆளுங்க யாரும் பைஜான செய்யல. மூர்த்தி அவங்க விசாரிச்சப்போ புதூர்ல மட்டும்தான் ஏதோ கலவரம் செஞ்சிருக்கானுங்க. பைஜான போட்டவங்கள பார்த்தா நம்ம ஊருக்காரங்க மாதிரி தெரியலன்னு ராசு சொன்னான். பா முகத்தை பார்க்க முடியாது. அடையாளமே தெரியாம அறுத்து போட்டானுங்க. அவனுக்கு சாவு அத்தனை கோரமாக்கணும். சேவியரு, தமிழ் தமிழர்னு பேசுறவங்களும் நாம எல்லாரும் சமந்தான்னு நினைக்கிறவங்களும் நம்ம கூட நின்னாலும் போலீஸும் அதிகார வர்க்கத்துக்கு கூழுக்கு முடு போறது. அதுக்காக இவங்களுக்கு பயந்துக்குன்னு நம்ம கேஸெல்லாம் வாபஸ் வாங்க கூடாது சேவியரு. தம்பி, போலீஸ் கலவரம் பண்ணவங்களை புடிச்சிட்டு போயிடுச்சு. அது காரணமான மூர்த்தியும் அரெஸ்ட் பண்ணிச்சுப்பா. பண்ணிச்சு போயா இல்ல சேவியர புரிஞ்சுக்காம பேசுனுங்கிறான் அவன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். கூட இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு குழந்தைய பற்றி 2 பேரும் யோசிக்க வேண்டாம்.
சுதாகர் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஊமாக்க கட்சி வேட்பாளரை ஜெயிக்க வச்சாரு. அதனால கட்சி அவருக்கு ஒன்றிய செயலாளர் பதவி கொடுத்துச்சு. தான் அப்பா தனிகாச்சலம் அரசியல் அடைய முடியாத பணம் பதவி புகழ சுதாகர் படிப்படியா அடைஞ்சிட்டு இருக்காரு. வாங்க இன்னும் கொஞ்சம். யோ கனி, என்னப்பா உன் மாப்பிள்ள எவ்வளவுதான் வேலை வாங்குவ? டேய் மாப்பே, இங்க பாரு உன்னால நான் திட்டு வாங்குறேன். வா வந்து உட்காரு. மாப்பிக்கு ஒரு போடு. இதோ இங்க வா வா. வா வா இப்படி வந்து உட்காரு வா. நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறீங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் தடபடலக்குது. பிரமாதப்படுத்திட்டியாப்பா? நான் என்ன பண்ண எல்லாம் அவன் தான். இந்த மாப்பி தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். ராசு, பஞ்சாயத்து எலெக்ஷன் வரப்போகுது. இந்த வாட்டி நீ தலைவர் பதவிக்கு நில்ல. என்ன கனி? அதெல்லாம் செட் ஆகாது. டேய் அங்க என்னன்னு பாரு. நில்லுப்பா. மாமா, ராசு கடன்காரன் ஆகிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதை நேர்படுத்துறது தான் இதை நான் சொல்றேன். ராசு தலைவர் ஆகிட்டேன்னு வைங்க, ஊருக்கு ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும். எந்த யோசனையும் வேணா ராசு, தைரியமா நில்லு. பைசா செலவு இல்லாம நான் உன்னை தலைவராகி காட்டுறேன். என்னப்பா ராச நினைச்சுங்கன்னா எங்களுக்கெல்லாம் மனசு மரம் தான் இருக்குது. சரி, நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம். ராசே நிக்கட்டும். சுதாகர் அண்ணனே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன நில்லு. நல்லது வேணா. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, அரசியல்ல தோக்குறோம் ஜெயிக்கிறது சகஜம் தானே. ஒரு அடிக்க ஜெயிக்கிட்டா இப்படி. சாந்தம்மா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது என்ன வெள்ளாமையா போட்ட மாதிரி இருக்கிறதுக்கு? ஜனங்களோட ஓரியாடணும். பஞ்சாயத்து எலெக்ஷன்னா முன்ன பின்ன இருக்குதான் செய்யும். அப்புறம் என்னப்பா, எல்லாருமே சொல்றாங்க, ஏன் நிக்க தயங்குற? இல்லைங்க விட்டுருங்க. ராசு சாப்பிட்டு போடா. ராசு டேய் வேணாமா வரேங்க. மாப்பே, என்ன மாமா? சுதாகர் வந்துக்கிறான். சுதாகரா? நான் அவர் சொல்லப்பா, ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? ராசு, இந்த வாட்டி நம்ம பஞ்சாயத்து லேடிஸ் கோட் ஆயிடுச்சு. உன் ஒய்ஃபை நிக்க வச்சா போதும், ஈஸியா அச்சுன்னு வந்துடலாம். ஜெயிச்சா கையெழுத்து போறதுதான் பாது. நீதான் தலைவர். என்ன சொல்ற? இப்ப நான் ஊமாக்காவோட ஒன்றிய செயலாளர். நம்ம எம்எல்ஏ மாவட்டம் எல்லாம் என் கையில. எந்த பிரச்சனை நடந்தாலும் பாத்துக்கலாம். உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒரு வாட்டி பட்டதே போதுங்க. சொன்னா புரிஞ்சுக்க ராசு. இந்த சான்ஸை விட்டுட்டா வேற சான்ஸ் கிடைக்காது. அந்த மூர்த்தி கேஸ் இன்னும் முடியல. கட்சியில அவனுக்கு நல்ல பேரே இல்ல. அந்த டீ கடை கண்ண ஊருக்காக ஒண்ணுமே செய்யல. இந்த வாட்டி கட்சிக்காரங்களே அவனுக்கோசரம் வேலை செய்ய மாட்டாங்க. உன்னை எதிர்த்து நிக்க ஆளே கிடையாது. அண்ணன் போஸ்டாவே ஜெயிச்சிடலாம்ப்பா. இல்லைங்க, போன வாட்டி எங்க அப்பாக்காக தான் நின்ன. என்னாச்சு? நிறைய இழந்துட்டேங்க. எனக்கு அரசியல் புரியாதுங்க. திருப்பி நின்னு திருப்பி தோத்து அப்புறம் எங்க அப்பா வெளியே தலை கூட காட்ட முடியாது. வேணாம் மாமா, வேணாங்க விட்டுருங்க. ராசு, அப்பா அவமானப்பட்டா எவ்வளவு வலிக்குன்றது எனக்கும் தெரியும். அதுக்கோசரம் தான் நான் வந்துக்கிறேன். இப்ப போன வாட்டி 5 ஓட்டுல தானே தோத்த. இந்த வாட்டி தான் நாங்க எல்லாரும் கூட இருக்கிறோமேப்பா. ஈஸியா ஆச்சுன்னு வந்துடலாம். நல்லா யோசிச்சு பாரு. கனி, நம்ம ராசுக்கு இன்னும் அரசியல் என்னன்னு புரியல. ஊர் ஜனங்களுக்கு அவன் மேல ஒரு அனுதாபம் இருக்குது. நேரம் பார்த்து பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுப்பா. சரிப்பா. சொல்லு. ஏங்க, இந்த ஒரு தடவை மட்டும் நின்னு பாக்கலாமா? என்ன நின்னு பாக்கலாமா? சொல்லு மாமா. மாப்பே, சுதாகர் இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு போய்க்கிறான். இப்படி பேசினா எப்படிப்பா? சுதாகர் சொல்லுவா மாமா. அவனுக்கு என்ன, அவன மாதிரி எவனோ சொன்னதை கேட்டு அப்படி நின்னுங்கிறோம். இல்ல மாப்பே, நம்ம முன்னேறி வரதுக்காக மேல இருந்து யாரும் கைத்த போட்ட மாதிரியே இருக்குதுப்பா. இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிரோம்பா. வாழ்க்கையில எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது ராசு. இதை நம்ம மிஸ் பண்ண கூடாது. இது செகண்ட் சான்ஸ் இல்ல. ஏன் உனக்கு புரிய தொலைய மாட்டேங்குது? இந்த கணக்கு நமக்கு புரியாது. அதான் நான் சொல்லுகிறேன். புரியும். ஆமா மாப்பே, இந்த வாட்டி நம்ம ஏமா நிக்க வச்சு பாப்போம்பா. நம்ம ஜெயிச்சிரும்பா. அப்படி வேற யாராவது நின்னாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம நிக்க வேணாம், நம்ம ஒதுங்கிக்கலாம். சரியா? 10 லட்சம் ரூபாய் கடங்குது தெரியுமா உனக்கு? மாப்பே, கடன் எல்லாம் அடிச்சுக்கலாம்டா. நீ தோத்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லடா. எலெக்ஷன் நிக்கணும்னா கவர்மெண்ட் வேலை ஒண்ணும் முடியுமா? பரவாயில்லைங்க, வேலை போனா போட்டும். ஆனா இங்க சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி சிரிக்கிறாங்க பாருங்க. அதான் என்னால தாங்கிக்க முடியல. இன்னும் சிரிப்பானுங்க. 2வது வாட்டி தோத்தான்னு வச்சுக்கோ. மாப்பே, ஜெயிச்சிருவோன்னு தெரிஞ்சவன விட்டு ஒதுவானா மாப்பே? ஒரு வாட்டி நின்னு பாப்போமே, என்ன ஆக போகுது இப்ப? மாமா, பாய் நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ரீசனுக்காக இன்னைக்கு இல்ல. ஒரு குழந்தை இருந்திருக்கணுங்க. அப்ப இந்த வேலை எனக்கு இல்லையா?
மாப்பே சரி சரி விட்றா, நீ ஏதோ ஏமா சொன்ன மனசுல. பையன்ட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. ராசு, போன தடவை நீ தோத்ததுக்கு ஒரு அப்பாவா நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். அந்த அவமானத்துல இருந்து விலகி ஓடுறதால அதை துடைக்க முடியாதுப்பா. அதை சரி பண்ணணும்னா திரும்பவும் நின்று ஜெயிக்கணும்ப்பா. துணிஞ்சு நில்லு. மூர்த்தி, ஒரு நாள் இல்ல திருநாள் அந்த பக்கம் தரிசனம். நல்லூர் பஞ்சாயத்துக்கு என் ஒய்ஃப் நிக்க வைக்கலான்னு இருக்கிறேன். உங்க ஆதரவு ஒண்ணு தலைவரே. என்ன வெங்கடேஷ் தியாகம் மாமா பள்ளிக்கூடத்து போல பஞ்சு மிட்டாய் கேக்குற மாதிரி கேக்குது. தலைவரே, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. தம்பி முன்ன மாதிரி இல்ல, மாறிடுச்சு. எது மாறிடுச்சா? எம்பி எலெக்ஷன் போச்சு, எம்எல்ஏ எலெக்ஷன் போச்சு, ஒரு முறை கூட கட்சிக்காக வேலை செய்யலையா நீ? பத்தாத்துக்கு புதூர்ல போய் பிரச்சனையை பண்ணி கேஸ் வேற உமலுக்குது. எதை வச்சு ரெக்கமெண்டேஷன் பண்றது? நம்ம கட்சி ஜாதி சங்கம் வந்தப்பவே எங்க அப்பா இருந்தாரு. கட்சியா மாறினப்ப ராபா பாக்கல ஒழிச்சு ஏரியாவில் கட்சியை வளர்த்தாரு. ஏதோ ஒரு கோவத்தை தனியாக நின்ட்டோம். நீங்களும் என்கிட்ட கை கட்டின சுதாகரை கட்சியோட ஒன்றி செயலாளர் ஆக்கிட்டீங்க. நியாயமா பார்த்து அந்த போஸ்டிங் எனக்கு தான் வந்துக்கணும். இப்போ ஆதரவும் இல்லைன்றீங்க. செல்வம், செல்வாக்கா வாழ்ந்த குடும்பம் செல்லரிக்க விட்டுறாதீங்க. எங்க எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி உங்களை ஒத்துக்க வச்சுட்டோன்னு ஃபீல் பண்றீங்களா? பரவாயில்ல விடு, பாத்து. சரி மாமா. ராசு எல்லாம் முன்னாடியா இருக்குது, நீங்க ஒரு வாட்டி பாத்துங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிக்குதான்னு. எங்க அப்பா ராசு சாப்பிட்டியா உஷா? ஆதார் கார்டு இருக்குல்ல? இருக்குது இருக்குது. ஓட்டர் ஐடி இருக்குது. அது இதுல அட்டாச் பண்ணிக்கிறேன். எல்லாமே இதுல அட்டாச் பண்ணிருக்குல்ல? இருக்கு. ஆமா, வீட்டு வரி ரசீது. வீட்டு வரி ரசீது நீ எடுக்கல? தெரியலங்க. அதுவும் கூட வைக்கணும் ராசு. சரி இரு, மாமா நீ ஃபார்மாலிட்டி பா மாமா. இரு, நான் எடுத்துன்னு வரேன். இந்தா பாத்து போங்க. லாயரா, என்ன அவன் பொண்டாட்டி பேரே வேட்பு பண்ணல ஏதாவது விட்டுறான். நீ நடனா அதை எத்தனுவா இதை எத்தனுவா மாப்பே விளையாங்கினுக்கிற. சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்குது இல்லையாண்ணா? பின்ன நம்ம யாருன்னு காட்டோம்ல. நல்லூர் பஞ்சாயத்து உன்னப்பதான் பேசினிக்குது. ஆமாண்ணா, நேரம் அவனுக்கு அல்ல விட்டுருக்கோம். நான் அமகலம் தெரியுமாண்ணா? சுதாகர் வந்த பவுசா பார்த்தா நம்மள ஏதோ ஏமாத்துறான்னு தான் தோணுது. டேய், நீ வேற அமைதியாடுறா. அதான் சொன்னலாமா பே, இந்த வாட்டி வேற யாரும் நிக்க கூடாதுன்னு கட்சி சார்பா அவன் மனு போட்டிருப்பான். அதெல்லாம் வாபஸ் வாங்கிடுவாமா பே. டேய், நீ நேரத்துக்கு வந்தா கேவலம். முதல்ல ஒரு நிமிஷம் ராசு கிட்ட பேசிட்டு போயிருந்தேன். ராசு கிட்ட பேச போறேன். என்ன சொல்றாங்க? விடுமாமா. இரு மாமா. ராசு விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுதான் வந்தேன். சுதாகரை நம்பாத, அவன் நம்பிக்கை துரோகி. அரசியல்ல நம்பிக்கைகள்லாம் இடமே இல்ல. இங்க பதவி யாருட்டுக்கு இதோ அவங்கிட்ட தான் எல்லாமே இருக்கும். காட்ட சீட்டாட்டத்துல பணத்தை கட்டி ஏமாந்த ஒருத்தன் என் தம்பி பேர் எழுதி வச்சு செத்துட்டான். அந்த கேஸ பைசல் பண்ண சுதாகர் கிட்ட தான் பணத்தை வட்டிக்கு வாங்கினேன். என்னால திருப்பி கட்ட முடியல. அதை யூஸ் பண்ணி என்ன உனக்கு ஆப்போசிட்டா நிக்க வச்சுட்டான். இந்த வாட்டி நேத்துக்கு ஏமா நிக்க சொல்லி கட்டாய போத்துனா, நான் வேணா சுதாகர் கிட்ட பேசி பாக்கட்டுமா? நான் இவ்வளவு சூட்டாக்குற, பேசாம போன வாட்டி நீயே நின்னுக்கலாம்ல. தியாகு சொன்ன எல்லா வேலையும் கோயில் இடமே தலையாட்டிக்கினே செஞ்சோம். நம்ம யாரு, நம்ம பவர் நானும் அவனுக்கு புரிய வைக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவனோட தலைவர் பதவி. அத முதல்ல புட்டிங்க அடிக்கணும். நீ கட்சினால பதவியும் பார்த்துட்டா நல்ல செல்வாக்கம் ஆயிட்ட. இப்போ உனக்கு ஓடனா ஓட்டிக்குவா, ஓனா வெட்டிக்குவா. என்ன எதிர்த்து நல்லூரை எவன் நிக்குவான்னு பாக்குறேன். இதுக்கோசரமே எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் நிக்க வச்சு உங்க குடும்ப கௌரவத்தை காலி பண்றோம். ஜாகிரதா. எங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே நான் தலைவராக எல்லாம் கீரன் பாய். அதுக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ராசுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு கேறேன் சுதாகர். கமிட்டிலையும் ஜமாத்லயும் பேசிட்டேன். இப்ப வந்து கேக்குறியே
ராசு நீங்க சொன்னா வாபஸ் வாங்கிட்டோம் பாய். ராசு பாவம், உன் தங்கச்சி செல்வி அவனுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கு நானும் உடனே ஆயிட்டேன். அவன் மூஞ்ச பார்க்கும்போது ஒரே பேஜாரா போகுது. அவனும் கொஞ்சம் முன்னுக்கு வரட்டுமே, விடு. எங்க அப்பா கை கால் விளங்காம மொட்டமா கடக்கிறதே அவங்க அப்பானாலதான். என்னை விட அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டான்ல. கீட்டும் பாய், பாத்துக்கிறேன். சுதாகர், இன்னைக்கு உனக்கு முன்னாடி நின்று நான் பேசிக்கிறேன்னா அது ராசு போட்ட பிச்சை. அவனை யாராவது தொந்தரவு செஞ்சா என்ன செஞ்ச மாதிரி. ராசுவ தொந்தரவு பண்ணக்கூடாதான். அதனாலதான் அவன் போட்ட உயிர் பிச்சைய பசங்களை பெயில் எடுத்து நானே புடிங்கிட்டேன். இவ்வளவு செஞ்சுக்கிற, ராசுவும் சேர்த்து செஞ்சுக்கலாம்ல. அவன் அவ்வளவு சீக்கிரமா சாவக்கூடாதுரா. அவங்கணும். நீங்க வந்து சொல்ல சொல்லுங்க. செல்வி வந்து சொல்ல சொல்லுங்க. ஏய் நின்றி. ஏய் செல்வி, நீ கூப்பிட்டதே என் பொண்ணு சரின்னு வந்துக்கணும். நான் கனி ராசுவ தலைவராகிறதுக்கு ராத்திரி போல வேலை சரியாம நீங்க கூட நின்னா மாத்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாப்ல. பாய் அப்துல்லா நிக்க வைக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, நான் வந்துடுறேன். பாய்ட்டு என்னன்னு கேக்குறேன். சொல்றா மணி. நான் அப்துல்லா நாமினேஷன் பண்ணிட்டானா? சூப்பர். பாய் வந்தாருண்ணா. ராசுக்கு தான் என்னோட சப்போர்ட். 40 இல்ல 400 புழுக்க எலெக்ஷன்ல நின்னாலும் ராசு தான் கெளிக்கணும். என்னப்பா எலெக்ஷனை வச்சு நீ 2 பேரும் தூங்கி நிக்கிறீங்க? நம்ம எதுக்கு கொடுக்கணும்? பணம் ஏதாவது வேணும்னா எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம்ப்பா. கேட்கறதுக்கு மட்டும் பால் மாறாதீங்க. சுதாகர் சொன்னதுனால 5 வட்டிக்கு தரேன். ஒரு மாசம் ராசு வட்டி கட்ட தவறினாலும் அவன் ஊட்டாண்ட போயிட்டு அவனை அசிங்கப்படுத்தணும். இந்த வாட்டி நீ தலைவர் பதவிக்கு நில்ல. அதெல்லாம் செட் ஆகாதுங்க. வாட்டி எங்க அப்பாக்காக தான் நின்று. அப்பா அவமானப்பட்ட எவ்வளவு வலிக்குன்றது எனக்கும் தெரியும். நேரம் பார்த்து பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். நான் நினைச்சா இப்ப அன்னபூஸ்டாவே ஜெயிக்க முடியும். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். தோத்தவனோட வலி என்னன்னு ராசுவுக்கு நல்லாவே தெரியும். அத்தோட நிறுத்த மாட்டேன். இந்த முறை அவன் என் கிட்ட தோக்கணும். சொல்லுமா, எங்க இப்ப நேத்துக்கு அவங்களா வந்து நின்னுறாங்க. எனக்கு வந்தீங்க பேசிக்க மாட்டேன். நீ எதுக்கு இங்க வர? சும்மா இருந்தா சுதாகர் உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால நம்மை நாமினேஷன் பண்ணோம். இப்ப அவன் பொண்டாட்டி நிக்க வைக்கிறான். என்ன இங்க வந்து கூச்சல் பண்ணிக்கிறீங்க? சுதா, என்னடா இதெல்லாம்? நீ தான்டா டம்மியா வந்து மனு போட்டேன்னா அப்துல்லா வந்து நினைமா சொல்லுங்கிறான். அப்ப போன டைம் ராசு தோத்ததுக்கு நீ தான் காரணமாடா. டேய் உண்ணுமாடா புரியல? அதெல்லாம் அவன் சொல்லிருப்பான்ல, நான் தான் தோக்கச்சேன். இந்த தடவை அவன் என் கிட்ட தோக்கணும். அதுக்காக தான் ஊடு தேடி வந்து நிக்க வச்சேன். அப்படி உனக்கு என்னடா எங்க மேல அவ்வளவு கோவம்? எங்க அப்பா அப்படி இருக்காருன்னா அதுக்கு அவங்க அப்பன் தான்டா காரணம். ஃப்ரெண்டுன்னு கூடவே சுத்தி நின்னுட்டு கட்சிக்காக கழட்டி விட்டு போயிட்டான். உங்க அப்பா தோத்ததுக்கு எங்க அப்பா எப்படி காரணமாவாரு? அன்னைக்கு மட்டும் உங்க அப்பா சப்போர்ட் பண்ணிதான் நல்லூர் ஓட்டுனால எங்க அப்பா ஜெயிச்சிருப்பாரா. அதனால நாங்க என்னென்னலாம் இழந்தோன்றது சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். டேய் சுதா, இவ்வளவு மனசுல வச்சிருந்தா என் கூட பழனியாடா இத்தனை வருஷமா. டேய் உன்னை நம்பி நான் வேற உங்களை நிக்க வச்சேனடா. அப்ப வாபஸ் வாங்கடா. தனிகாசலம் புள்ள தலைவருக்கு நிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே நல்ல சிவமாவும் பயந்து வாபஸ் வாங்கிட்டான்னு ஊரே சொல்லிட்டோம். நேரா இது டேய், நீ நில்லுனா நிக்கணும், வாபஸ் வாங்கணுமாடா. அப்ப நில்லுடா. நீங்க ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ஒவ்வொரு முடிச்சா பார்த்து போட்டுக்கிறேன். அதெல்லாம் அவுக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போய் உன் குடும்பமே நடுத்தருல வந்து நின்றுடா. யார் நடுத்தருல நிப்பாங்கன்னு பாப்போம். என்ன ராசு, பொம்பளைகளை பேச விட்டு பின்னாடி நின்னு வேடிக்கை பாத்துனீங்க? என்ன பொம்பளை பின்னாடி நின்னா என்ன? ரொம்ப ஓவரா பேசாதடி. உங்க அப்பா தோத்ததுக்கு எங்க அப்பா எப்ப பொறுப்பா முடியும்? உங்க அப்பா தோத்தானா எங்க அப்பா அன்னைக்கு அவர் கட்சிக்கு விசுவாசம் வந்தாரா? அதுல தோத்தாரு. இப்படியே நீ நரித்தனம் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீதான் குடும்பத்தோட அடுத்தருக்கு வர போற. நான் வானா வீட்டுக்கு போலாம். போய் குடிப்போ. சுதா, நம்பிதான் போறது தலைவர. பாத்து செய்யுங்க தலைவர. நல்ல சோனா மாவட்டம் வானா வர சார். நம்ம பையன் மாவட்டம் பாப்பா. போன தடவை 5 ஓட்டுல தோத்தப்பலன்னு சொன்னீங்க.
ஆமா. துண்டு கீழே விழுந்துச்சுப்பா. துண்டு துண்டு நான் தரேன். வேணாம்பா, நீ போ போப்பா. எந்திரிப்பா. அடி ஒண்ணு பண்ணல. போலாம் போட. மாமா பாருங்க, பெருமாமா கண்டி பாருங்க. என்ன செஞ்ச? நான் சொன்னா எல்லாரும் முன்னாலே எட்டி உதைக்குவான். என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? யாரா சும்மாக்க சொன்னது? நான் உன்னை வச்சு செஞ்சு நிக்கிறேன், இன்னமும் செய்வேன். என்ன கேட்காம நீ எதுவும் செய்யக்கூடாது. ராசு, நீ அவனை அடிச்ச, அதுக்கு அவன் திருப்பி செஞ்சுக்கிறான். எனக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன செய்ய? எங்க அப்பா வண்டியை விட்டு மோதிக்கிறான் பின்னாடி. பார், எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியுது மாதிரி நடிக்காத. நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ஒண்ணு செஞ்சா பிசிறலாம செய்வேன். உங்க அப்பனை கூட்டின மாவட்டத்துக்கிட்ட சப்போர்ட் கேட்க போனியே, குத்தானா? குத்துருக்க மாட்டான். 10 லட்சம் ரூபாய் நான் குத்துருக்கேன், இன்னமும் கொடுப்பேன். உன்னை தோக்கடிச்சு வலினா நான் காட்டுறேன். நீ என்ன வேணா வலிய காட்டிக்கோ, எவனுக்கு வேணா துட்டோ குத்துக்கோ. ஆனா எங்க அப்பாக்கு எத்தனை ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஒட்டா இருக்க மாட்டீங்க. நீ இருமா பே சுதா, உதவி வேணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாடா நீ? ராசு, ஆளுங்களாங்கிற தைரியத்துல அவுத்துட்ட மாட்ட மாதிரி துள்றியா? துள்றியா வச்சுக்கோ, அருண, ராசு கூப்பிட்டு வரல, நானதான் வந்துக்கிறேன். பாய் இல்ல, ராச என்ன வேணா பண்ண நினைக்காதீங்க. அவனுக்கு நானும் பசங்களா இருக்கிறோம், பார்த்து இருந்துக்கோ. என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில் தான். எப்ப செய்யணும் எனக்கு தெரியும். என்னடா தம்மா பசங்க எல்லாம் ஏறி வந்து பேசினு இருக்கானுங்க. போய் எலெக்ஷன் வேலையை பாடுறா. உங்க கட்சி ஒரு ரத்தத்தை உறிஞ்சி உன்ன ஒரு நாள் சக்க மாதிரி தூக்கி போட்டுரும்னு அன்னைக்கே தனியாச்சலம் சொன்னான். அவன் சொன்ன மாதிரி கட்சி தூக்கி போட்டுச்சு சாந்தா. தலைவரே, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன சொல்லலாம்? இங்கே சொல்லு. எப்படியும் பை எலெக்ஷன் வந்துடும், அது விஷயமா தான். சூட்டோட சூடு அடிக்கிறியா? முதல்ல வர பஞ்சாயத்து எலெக்ஷன்ல மாவட்டத்தில் அதிகமான ஓட்டை வாங்கி உன் பொண்டாடி தலைவராக்கு, அதுக்கப்புறம் மேல எடுத்து உன்னை பத்தி பேசுறேன். இந்த ஒரு வார்த்தை போதும் தலைவரே. நல்லூர் பஞ்சாயத்து உங்க கையில. பண்ணுகிறீங்க? நாங்க சுதாகருக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்க எல்லாத்தையும் தூக்கி கிளம்புங்க. அகல் உலகில போட்டு சித்து. எங்க குடும்பத்தோட ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான்.
சுதாகர் தம்பி வந்து ஓட்டு கேட்டுச்சு, நாங்களும் அவருக்கு ஓட்டு போட்டதா சொல்லிட்டோம். சுதாகர, உங்க அப்பா மாதிரி தோத்துற கூடாது. இந்த வாட்டி நீ ஜெயிச்சே ஆகணும். நிச்சயமாண்ணா. டேய் ராசு, நம்ம ஊர்ல இருந்து கோட்டீஸ்வரி நிக்கிறாளமேடா, அவ வேற மகளிர் குழு தலைவியாகிறா. ஏமாக்கு வர ஓட்டெல்லாம் பிரிச்சிருவாளேடா. நல்லூர்ல நடராசனோட 200 ஓட்டாவது பிரிக்கணும்ப்பா. ஏது பெரியமா அவ்வளவு பணம்? வீட்டை அடமான வச்சுட்டோம்ப்பா. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ பார்த்து கொடு. உங்களுக்கு நிக்கிற ஒரே சொத்து அண்ணனுக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான். நீ அரை காசுக்கு போன மானம் 1000 பவுன் கொடுத்தாலும் வராதுப்பா. நம்ம ஜெயிக்கிறதா முக்கியம். சுதாகர் தம்பிக்கு ஓட்டு போடணும்னு திருச்சபையிலே சொல்லிட்டாங்க, அதை நாங்க மீற மாட்டோம். புலவர் வீடு என் கூட ஒன்னா கட்சியில சேர்ந்தவர். நாங்க என்னமோ உங்களுக்கு ஓட்டு போடுவோம்மா. நம்ம கட்சி ஊமாக்க கட்சி தான், கூட்டணி கட்சியாச்சு. இந்த ஊர்ல உள்ள ஆளுங்கெல்லாம் சுதாகர் ஆளுங்க. அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. நான் எப்படிப்பா உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும்? பார்த்து செய்ப்பா. தாய் மாமாங்கிற உரிமையில கேக்குறேன். எனக்காக உங்க ஊர் ஆளுங்க கிட்ட கொஞ்சம் பேசி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஜமாத்தார் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். கோயில் வேலை பாதியில நின்னுச்சு. நம்ம சுதாகர் தம்பி கும்பாபிஷேகத்துக்கு அவரை செலவு தரதா சொல்லுது. சுதாகருக்கு தான் ஓட்டு போட சொல்றாங்க. நம்ம சுதாகர் தம்பி நம்ம ஊருக்கோசரம் 10 லட்சம் ரூபாய் குத்துக்கிறாரு. அந்த பணத்தை நம்ம ஊர் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம ஊர் ஓட்டு எல்லாத்தையும் மட்ட சின்னத்துக்கு தான் போடணும். என்னப்பா சொல்றீங்க? போடுவீங்களா? லாட்ஜே ஏமாத்தி புடுங்க பாக்குறியாப்பா? நியாயமா இது? காட்டன் கேம்லில மாட்டி ஜெயிலுக்கு போனியே, எப்படி வந்த? போலீஸ்ல இருந்து நீங்க லட்சக்கணக்கில் குத்துருக்கேன். வேணா உன் லாட்ஜ் டே மேனேஜரா இருந்துக்கோ. ரொம்ப யோசிக்காது சேவியர். ஏற்கனவே எம்எல்ஏ எலெக்ஷனை புறக்கணிச்சிட்டீங்க. இப்போ உங்க வார்டுல நிக்கிற அம்பேத்கர் மட்டும் தான் ஓட்டு போறேன்னு சொல்றதுனால எந்த பிரச்சனமும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் எலெக்ஷன் வந்தாதான் எங்க ஞாபகமே வரும்ல. கொஞ்சம் பிராக்டிகலா யோசி சேவியர். நான் மத்தவங்கள மாதிரி கிடையாது. அத்தா பண்றேன் இத்தா பண்றேன்னு ஓட்டு கேட்கறதுக்கு. உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு உரிமையோடு கேட்பேன். இவங்க தான் நல்லூர் பஞ்சாயத்துல 7 வார்டுலயும் நிக்க போறாங்க. இவங்க தான் ஜெயிப்பாங்க. அம்பேத்கர் துணைத் தலைவர் ஆகிறதுக்கு இவங்க எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. என்ன மணி? ஆமா சேவியர், எங்களுக்கு எல்லாம் சம்மதம். நாங்க அம்பேத்கர் ஓட்டு போடுறோம். நல்லூரை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி தலைவர், அம்பேத் துணைத் தலைவர். என்ன சொல்ற? நடராசனை இப்படி பேசினான்னு நம்ப வச்சீங்க. ராசு கதை வேற சேவியர். அத்தை கொண்டாந்து இதுல சேர்க்காத. உன்னால எனக்கு ஆதாயம் தான் இல்லன்னு சொல்லல. என்னால உன் ஊர் ஜனங்களுக்கு என்ன நல்லதுன்னு மட்டும் யோசி. இடைத்தேர்தலில் எம்எல்ஏக்கு நிக்க போறேன். ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனா உன் ஊருக்காக நான் பேசுவேன். அருண், எங்க ஜனங்க கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். ஒரு நல்ல முடிவை சொல்லு சேவியர். வாங்க போலாம். இவ்வளவு நேரம் தூங்கி நிக்கிற நேரமாச்சு, எந்திரி சேவியரு. சேவியரு, ஏ சேவியரு, 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 சேவியரு. மாமா, புதூர் கிளம்பலாமா? என்னது இது? என்ன நகை கழட்டி வச்சுவாடி. புதூர்காரன் உன்னை இந்த கோலத்தோட பார்த்தானுங்க. சப்போர்ட் பண்றவங்க கூட இல்லன்றோம். என்னடா லேட்டு? சேவியர் செத்துட்டானா? என்னடா சொல்ற? நம்ம கிட்ட பேசிட்டு போக கூட நல்லா தானே போனா. தெரியலண்ணா, ஹார்ட் அட்டாக்னு சொல்லிக்கினாங்க. ராசு கூட பார்க்க தானே இருக்கிறான். ஊர்ல காப்பு கிடைக்குது. உங்க பணத்தை தூக்கி உள்ள வந்தா தீட்டாயிடும். அப்புறம் திருநா நடத்த முடியாது. ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. வேணும்னா சுத்தின்னு போயிட்டு கொட்டாத்துல படிச்சுக்கோ போ. கோயிலும் சாமி ஊர்ல இருக்குது. இந்த ரோட்டை தானா கல்லற. இதுக்கு போய் 3 ஊர்ல சுத்தின்னு போய் புதைய முடியுமாண்ணா? வழி உன்ன போறோம். அம்பேத்து இவ்வளவு சொல்லி எங்க கோயிலையும் சாமி அசிங்கப்படுத்துறேன். எங்களை மீறி போயிடுவியா? அப்படி போனா 1க்கு 10 பணம் பரவாயில்லையா? ஒழுங்கா வழிய விட்டுருங்க. இல்லன்னு சொன்னா உங்க எல்லார் பேர்லயும் வந்து பிசிஆர் கேஸ் போட்டுருவேன். நாங்க பாக்காத பிசிஆரா? போட்டுக்கு போ. என்னப்பா பிரச்சனை? தலைவரே, திருநாள் சமயத்துல ராசி ஊருக்குள்ள பணத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுகிறான் தலைவரே. யாரு? நல்ல சேவனமாவனா? ஆமா தலைவரே. எங்க அவன் என்ன பிரச்சனை பண்ணுகிற?
நானாங்க பிரச்சனை பண்ணேன். நீ தான் பண்ணுகிற தேர்தல் ஆதாயத்துக்கு தானே, வேற என்னதுக்கெல்லாம் பண்ணுகிற? என்னப்பா இதெல்லாம்? உங்க அப்பா எவ்வளவு காலம் அரசியல் இருக்கிறாரு, இந்த அளவுக்கு யோசிச்சது இல்ல? சாதாரண ஓட்டுக்காக இவ்வளவு கேவலமா பண்ற? சும்மா இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நல்லூர் ஓட்டு எப்படி அடிச்சிடும், புதுரு ஓட்டுக்கு அடின்னு தான் அதெல்லாம் பண்ணுகிற. அமைதியாக இருஜான கிட்ட ஓட்டுக்காக பிரச்சனை கலப்புறியா? என்னங்க பிரச்சனை பண்ண? யார் பிரச்சனை பண்ணா? ஏங்க அவர் என் தம்பி மாதிரி. இருமா இருமா, உங்களுக்கு என்ன சேவியர் அடக்கம் பண்ணும் அவ்வளவுதானே? தலைவர் சொல்லிட்டோம், நீங்க போயிட்டு சேவியர் அடக்கம் பண்ணீங்க. நீங்க ஒரு முடிவு இருங்க, நீங்க போய் தீட்டு கழிச்சிங்க. ஒண்ணு அவனுக்கு ஓட்டு போடாதீங்க போதுமா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓட்டுக்காக ஒத்திமையாக ஜனக்கிட்ட பிரச்சனையா பண்ணுகிறான், சும்மா விட்டுற முடியுமா? என்னப்பா நீ சுயநலமா யோசிக்கலனா அவன் பணத்தை ஏன் தூக்குற? சேவியர் எடுத்துட்டு போய் நல்லபடியா அடக்கம் பண்ணுமா, இல்ல நல்லூர் ஜனக்கு ஓட்டு வேணுமா? சொல்லியா தலைவரே, கலவரத்தை நிறுத்தினதுக்கு நன்றி. பரவாயில்லையா, இதனால ஊர்ல எனக்கும் நல்ல பேரு. நல்லூரி அவனுக்கு ஏற திருப்பிட்ட பத்தியா, நீ பொழைச்சிக்குவியா? கட்சியில இருந்துக்குன்னு மூர்த்தி நமக்கு எதிராக வேலை செய்யறான் தலைவரே, அவனை கொஞ்சம் தட்டி வைங்க. அவனை நான் பாத்துக்கிறியா, நீ போய் அடுத்துக்கிட்ட வேலையை பாரு. தம்பி, காளி பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யோ நாட்டாம மூர்த்தி, 2 ஊருக்கும் கலவரம் மூட்டி பிரச்சனை பண்ண சொன்னாக்கா அந்த சேவியருக்கு மாலை மரியாதையோட அடக்கம் மட்டும் வந்துக்கிறேன். நான் அந்த 2 ஊர்காரங்களும் எப்படியாவது வெட்டிக்கின்னு சாவானுன்னு பார்த்தப்பா. திடீர்னு அந்த மாவட்ட செயலர் எப்படி வந்தான்னு தெரியலப்பா. வந்து காரியத்தை கத்துனாப்பா. என்னப்பா பண்ண சொல்ற? ஊருக்காரன் கிட்ட சுதாகர் கிட்ட பச்சோந்தி விஷயம் போடுற மாதிரி என்கிட்டயும் போடுறியா? பச்சை தண்ணி கூட பல்ல படாம உனக்காக வேலை பாக்குறேன். என்ன பச்சோந்தின்னு சொல்லிட்டியாப்பா? நம்பு மூர்த்தி, நான் உன் ஆளு. யோ நித்யா, கலவரத்தை மூட்டி எலெக்ஷன் நிறுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சுதாகர் வைஃப் தலைவராக்கி எம்எல்ஏ சீட் வாங்கிக்குவான். நான் ஒரு தடவை தோத்துட்டு காலம் பூரா மூளையில உட்காரட்டுமா? இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். அண்ணா அப்படின்னா தப்பா சொல்லிச்சுன்னு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சு நிக்கிற. நீ குடிச்சிட்டு வந்து அப்படி பேசுறதுனால தான் அண்ணன் திட்டுச்சு. என் மேல தப்பு இல்லைன்னு சொல்ல, ஏமாக்கும் அக்காக்கும் தான் புரியல. அது கூட பரவாயில்ல, மாப்பி கூட எனக்கு பிடிக்காத போயிடுச்சு. அதுதான் எனக்கு தாங்கிக்கவே முடியல. நான் அவன் நல்லா ஆகணும்னு நினைச்சுதான் எல்லாத்தையும் பண்ணேன். அழுகாத மாமா. மாமா, அண்ணனுக்கு உள்ளவன் வச்சுன்னு வெளியவன் பேசுறதுலாம் தெரியாது மாமா. அது ஏதோ கோவத்துல சொல்லிச்சு. ஏன் இங்க ஏன் ஒருத்தி சம்பாத்தியத்துல குடும்பம் ஓடுது? எதுனே அவன் ஸ்கூல்ல சேர்த்து யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டினதெல்லாம் அண்ணன் தானே. அதே நினைச்சு நிக்காத. இந்த மாதிரி நேரத்துல உருப்படியா அண்ணனுக்கு என்ன பண்ணலான்னு பாரு. அடுத்தது என்ன சரக்கு? என்ன கணியண்ணா போட்டாப்பா எடுத்துக்கங்க. ராசு, நீ ஏன் இப்படி கவலைப்படுற? ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு. கனியும் நம்ம ஊருக்காரங்களும் ஒரு நாள் உன்னை நல்லா புரிஞ்சுப்பாங்கப்பா. சொல்ற
ஐயா, தைரியமா இருங்க. மாமன் தயவு இருந்தா மலையும் ஏறலாம்னு சொல்லுவாங்க. கணியனை நல்ல மனுஷன். நல்ல மனுஷங்களை ஆண்டவன் ரொம்ப நாள் விட்டு வைக்கிறது இல்ல ராசு. உன்னை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு என்கிட்டயே அவ்வளவு கேட்டாரு. இங்க எதுக்கு வந்த? மூர்த்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தனா. என்னத்துக்கு? எரிசுதுப்பா, என்னன்னு கேட்போம். மூர்த்தி, சுதாகரோட சூழ்ச்சி நான் எனக்கு தெரியலப்பா. மூளைக்கட்டுத்தனமா சொல்றதை கேட்டுன்னு ஏதோ பண்ணிட்டேன்பா. என்னை பத்தி அவனுக்கு தெரியுமா மூர்த்தி? அதை தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருப்பா. உன்னதான்ப்பா கடவுளை நம்பி வந்திருக்கிறேன். எங்களை கை விட்டுறாதப்பா. ராசு பாவப்பா. என்னாலதான் எல்லாத்தையும் எழுதிட்டு நான் தாத்துல நிக்கிறேன்ப்பா. அவனை காப்பாத்துறதுக்கு ஆதரவு வேணும்ப்பா. நான் சரின்னு சொன்னேன். அதான் கனி என்ன நான் கத்தியா பார்த்தது. அந்த சுதாகர சும்மா விடக்கூடாது. உங்களோட இவ்வளவு துக்கத்துக்கும் அவன் தான் காரணம். நம்ம வேலுதான் கனி என்ன அருண் கூப்பிட்டு போனது பாத்துக்கிறாரு. ஆமா ராசு, கனி அண்ணா வழக்கம் போல அன்னைக்கு பாருக்கு வந்திருந்தாப்ல. சரக்குலாம் வேணா வேலு, என் மாப்பி எப்படியாவது ஜெயிக்கணும். உங்க ஆளுங்க கிட்ட சொல்லி பாட்டி ஏமாணிக்கிற சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி. இதுக்கெல்லாம் எதுக்குண்ணே கயத்து குமார? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா செய்யறேண்ணே. நன்றிப்பா. என்ன கனி, ஒயின் சாப்பா ஓட்டு வங்கியா மாத்தினுக்கிற? சுதாகரன் கால் பண்ணாரு, உங்ககிட்ட தனியா ஏதோ பேசணுமா? என்ன யோசிக்கிற கனி? வா, அட வாப்பா. ராசு, கனி என்ன தானா சாகல, அந்த சுதாகர் தான் செஞ்சுக்கிறான். இன்னும் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் முந்திரத்துக்குள்ள நீ சுதாரிச்சுக்க. மாமா என்னடா ஆறுமுக காசை திருப்பி கொடுத்துட்டானா? ஊராட்சி உழைற போற காசை கோயிலுக்கு செலவு பண்ண மாட்டாங்களாம். அவன் பேச கேட்ட மற்ற வாரில் திருப்பி கொடுத்தாங்களாம். சேவியரோட அக்கா அவங்க ஜனங்கிட்ட பேசி வச்சுக்குது. அழிக்கிறதுக்கு இல்ல அரசியல், நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிறது தான் அரசியல். சக மனுஷனோட துக்கத்துல பங்கேற்றுக்கிட்டு நம்ம நடராசனுக்கே நம்ம எல்லாரும் ஓட்டு போடணும். புது ஓட்டு இப்ப ராசுக்கு தான் விழும். கனி சத்தத்துக்கு பின்னால நல்லூர் ஜனங்களுக்கு ராசு மாதிரி இருந்த கோவம்புறா இப்ப அனுதாபமா மாறிச்சுனா. பொழுது கொஞ்சம் எலெக்ஷன் வந்துச்சு, நீ தோத்துருவனா? மூர்த்தி கால் பண்ணான். கறி சத்தத்தை காரணம் நீதான் சொல்றான். இப்ப ராசு பின்னாடி நல்லூர் பஞ்சாயத்து மொத்த பேர் இருக்குதுன்னு பேசுறாங்க. உன்னை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்த மாதிரி என்ன அடிக்கணும். நீயும் கொப்பர மாதிரி வீட்லயே கடை. என்னாச்சு மாமா? ராச சமசூட எடுத்துட்டு வந்துக்கிறேன். அந்த 2 நாயும் அடிச்சுன்னு சாவட்டும். ராசே, மூர்த்தி சொல்றதுல உண்மை இருக்குன்னு தோணுது. அந்த அருணை பிடிச்சி விசாரிச்சோம்னா கணிக்கு என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியும். அவன் சுப்புலாட்சியில் இருக்கிறதா கேள்விப்பட்ட ராசே. சார், வெளியூர் பசங்களோட அருண் 2 நாள் இங்கதான் தங்கி இருந்தான். அந்த பசங்களை பார்த்தா கூலி படம் மாதிரி தெரியுது சார். அவங்க கூலி படம் எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்ப அருண் எங்க? இதுதான் ஆளு, நல்லா பாத்துக்குங்கடா. சுதாகரனுக்கு ஓவரா குறைச்சல கொடுக்கறான். பாய எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி செய்யணும். நைட்டுக்குள்ள முடிக்க சொல்லி அண்ணன் சொல்லிட்டாரு. வண்டியை திருப்பி வைக்கிறேன், சீக்கிரம் வந்துருங்க. யாரோ நம்மள ரவுண்ட் கட்டாங்க. எத்தனை பேரா இருந்தாலும் சரி மொத்தமா போலி போட்டுருங்க. கரண்ட் போனதுக்கே பேச்சம் பண்ணிக்கிறானுங்க. சடையாண்டி இந்த
சொல்றா, என்ன பண்ணீங்க மாமா? நீங்க என்ன பண்ணீங்க? சொல்றா. பெரிய ஆள் பாணி, உன்னை ஒண்ணுத்துக்குமே உதவாத குடிகாரன் டம்மி டப்பாஸ் நினைச்சேன். மூர்த்தி சப்போர்ட்லாம் வாங்கி வந்துக்கிற. வெக்கமால உனக்கு. சுதா, என் மாப்ப இப்படி நடா பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டானா? செல்வியை உள்ளூர்ல கட்டி கொடுத்தா பிரச்சனை, அவனு வெளிநாட்டுல கட்டி கொடுத்தோண்டா. அவங்க போய் தூக்குல தொங்கிட்டா. அன்னைக்கு படுத்தவர் தான் எங்க அப்பா. இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கல. சாப்பிடுறதுல இருந்து கழுவுறது வரைக்கும் நானே என் பொண்டாட்டி தான் செஞ்சு நிக்கிறோம். செல்வி செத்தது கூட வெளியில சொல்ல முடியலடா. ஆனா அந்த ராசு என் கண்ணு முன்னாடியே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக்குறான். அதை பார்க்கும் முதல்ல எனக்கு பத்திக்கு எரியுதுடா. ராசு நிம்மதியா வேற கூட தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். இனிமேலும் செய்வேன். அருணே. கணி நில்றா. அண்ணன் கூப்பிடாரு நில்றா. அரசியல எவனுக்காக நின்னு இப்பதான் எனக்கு பக்கார இடம் கச்சிருக்கு. என்ன ஓட பாக்குற? உன் கூட இருந்தது நினைச்சாலே உடம்புலாம் கூசுதுடா. ராசு தோக்குறதா கை நோத்துன. நீ எனக்கு செக் வைக்கிற. சுதா, என் பொண்டாட்டிக்கு என் பொண்ணுக்கு விட்டா சுதா, என்ன பண்ணா சுதா. இப்படியே நீ நரித்தனம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீதான் குடும்பத்தோட அடுத்திருக்க வர போற. பொழுது கொஞ்சம் எலெக்ஷன் வந்துச்சு, நீ ராசுகிட்ட தோத்துருவனா?
அப்பதான் நீ ஜெயிலுக்கு போவ. என் குடும்பம் மாதிரியே உன் குடும்பமா நாசமா போவோம். உன் குடும்பம் நாசமா போக காரணம் உங்க அப்பனோட தேர்தல் தோல்விய குடும்ப பகையா மாத்திருக்கிறா. தனிப்பட்ட வாழ்க்கை வர, அரசியல் வரடா. எங்க வாங்க போலாம். யோ லாயர், ஏதோ கேட்கணும், நீ கேளு. ஏப்பா ராசு, பஞ்சாயத்து தேர்தல் அறிவிச்சிருக்காங்க, நீ மறுபடியும் நில்லுப்பா. நல்லூர் பஞ்சாயத்தே உங்களை தானே சொல்லுது. நீங்க நில்லுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. 2 முறை தப்பாயிடுச்சு, இந்த முறை விட்டுற மாட்டோம்பா. என்ன ராசு, அரசியலை பார்த்து பயந்துன்னு விட்டு ஓடுறியா? நீங்க தான் சவிதாவா? ஆமாங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க? MA BL. உங்களை யார் முன்மொழியறது? எலெக்ஷன்ல நின்று நான் கத்துக்கிட்டது ஒண்ணுதான். அரசியல்ங்கிறது பழிவாங்கலோ, தொழிலோ, குலப்பெருமையோ, குடும்ப மானமோ இல்லை. அரசியல் மக்கள் நலனுக்கானது. அரசியல் சமூக நீதிக்கானது.